இப்படி வந்துருக்கீங்களா? இவர் பக்கத்துல இருக்கணும். நம்ம அப்புறமா தனித்தனி அம்மா அம்மா இது கொஞ்சம் ஆயமா இங்க வந்து ஏன்னா அப்புறம் இங்கே தான் நான் உட்காந்துருப்பேன். வீட்டில் அப்படி தேடக்கூடாதுல்ல. இங்கே என் வளர தமிழ் வார்ப்பகம் அப்படி இருக்கு. அப்படியே உள்ள போயிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஆண்டு விழா பொருளை மாத்திரம். இது முன்னாடியே ஒரு பிரிண்டரு, லேப்டாப், ஒரு அசிஸ்டன்ட்டு அப்படியே வரிசையா எல்லாரும் உட்கார்ந்து எடுங்க சார். எல்லாரும் உட்காருங்க. அங்க இருக்கு ஃபேன் சுவிட்ச் இது சார். நம்ம உட்காருங்க. சொல்ல வந்த கவனிக்கல. இப்போ உட்கார்ந்து உட்காருங்க. ஒரு போட்டோ அங்க இருந்து. பிள்ளைகள் அப்படியே உள்ள வாங்கம்மா. பிள்ளைகள் எல்லாரும் உள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் தான் உட்காருங்க. பிள்ளைகள் எல்லாரும் நில்லுங்க. மாணவர்கள் இங்க ஓரமா அப்படி நில்லுங்க. அங்க அப்படியே ஐயா நீங்க உள்ள வந்தீங்கன்னா உள்ள வந்து உள்ள போயிடலாம். பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிடுங்க. வாங்கய்யா. சரி வணக்கம் வணக்கம். பிள்ளை கண்ணம்மா பாப்பா பாப்பா பசங்க எல்லாரையும் உள்ள கூப்பிடுறேன். ஒரே ஒரு பிள்ளைங்க இங்க இங்க வந்துருமா? ஐயா அங்க இருந்து ஒரே ஒரு போட்டோ எடுத்துங்க. ஒரே ஒரு போட்டோ எடுத்து அப்படியே சுபாஷ் கனவு உட்காருப்பா. அண்ணாமலை அண்ணாமலை அடுத்த 10 குடிச்சிருப்பாங்க. பொறுங்க அப்படியே போய் எடுக்க எடுக்க வா 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 வாங்கிட்டு வாங்கி வா. இதை மட்டும் ஃபோட்டோ எடுக்கணும்னா இதை மட்டும் பண்ணு. இதை பண்ணிடாது, ரெட்டை பண்ணிடாது. சரி ஓகே. உங்களுக்கு இங்கே கூட அவங்க வேற போயிடலாமா? ஐயா மேலே போயிட்டாங்க. ஏன்னா அப்படியே வேறல பேசிட்டு இருந்தோம்னா அப்படியே ஒரு ஐயாவோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து இது இப்போ என்ன இருக்குடா ரெடி வாங்கடாமா வாங்க. அதுக்காக பகுதி பகுதியா வருது. அதனால நம்ம அப்படியே சாப்பிட்டு அப்படியே நல்ல கடன் சொல்லிட்டு மேல போயிடலாம். ஐயா அப்படியே கொஞ்சம் பாருங்க. இவர் தான் மொழிப்பதிவாளர் ஆயிட்டாரு. பாரப்பா ஸ்பெஷல் இது. ஆடி இல்லைங்க. ஓ அது எப்படி போ. குட். மதியா வாங்க. சசி இன்னும் கொஞ்சம் உள்ளவா.
நண்பர்களே வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பதையே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற முதற் குறளையே தமிழ் வாழ்த்தாகவும் கடவுள் வாழ்த்தாகவும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். அந்த நிகழ்ச்சியினுடைய ரொம்ப குறுகிய கால அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். வரவேற்புரையும் நோக்க உரையுமாக சில நிமிடங்கள் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். முதலில் நமது பயிற்சி மையத்தினுடைய முதல் தொடக்க விழா தொடங்கி நமது இந்த மேலே இந்த அரங்கம் அப்புறம் தான் கட்டினோம். இந்த அரங்கத்தினுடைய தொடக்க விழா, நம்முடைய பயிற்சி மையத்தினுடைய ஆண்டு விழா, சிறப்பு விழா, அனைத்து நிகழ்ச்சிக்கும் தனது ராசியான கரங்களால் வந்து திறந்து வைத்த பெருமை கலைமாமணி ஏர்வாடியார் அவர்களுக்கு உண்டு. அதனால இந்த முறை 27ஆம் தேதி அவர் நிகழ்ச்சிக்கு வர முடியல அப்படின்னாலும் இன்னைக்கு நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு அழைச்சிருக்கிறோம். அல்ல ஐயா அவருடைய வருகைக்கு நமது அன்பும் நன்றி. ஆமாம் ஆமாம், அல்ல ஐயாவுக்கு நன்றி. அவருடன் எப்பொழுதுமே இணைந்து வந்து கொண்டிருக்கிற தேசிய நல்லாசிரியர் ஐயா மதியழகன் ஐயா அவர்கள் முதல் ஓராண்டு காலம் என்னுடைய எல்லா 27ஆம் நூல் வெளியீட்டு விழாவுக்கும் வந்திருந்தாங்க. அவர்களுக்கும் நன்றி. நான் இந்த அழைப்பதில் இருக்கிற வரிசையிலேயே என்னுடைய வரவேற்பை நீட்டித்துக் கொள்கிறேன். எத்திராஜ் மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக இருந்த பெருமை நமது அரங்கமல்லிகாம்மா அவர்களுக்கு உண்டு. அதைவிட பெருமை என்னவென்றால், பெண்ணிய எழுத்துக்களை தமிழ் இலக்கிய பரப்பிலே முதலில் கொண்டு சென்ற பெருமையும் அதனுடைய வரையறைகளை நிறுவிய பெருமையும் பேராசிரியர் அரங்கமல்லிகாம்மா அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு நமது கைத்தட்டல் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். மிக அண்மையில் மணிமேகலையில் பௌத்த பேரறம் என்று மிக அருமையான ஒரு ஆய்வு நூலை அம்மார்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நமது பயிற்சி மையத்தினுடைய நூல் வெளியீட்டு விழாக்களுக்கு தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கிற அம்மா அவர்களுக்கு எனது அன்பான வணக்கமும் வரவேற்பும். திரைப்பட இயக்குனர் ARK ராஜராஜா வந்து திரைப்பட நடிகர் மாதிரி இருப்பார். ஆனால் இதில் படத்தில் நடிச்சிருக்காரா தெரியல. அவர் என் மீது மிகுந்த அன்பு பொருந்தியவர். வில்லோடு வா நிலவே என்ற மொழி மாற்று படத்தில் வந்து நம்முடைய நஸ்ரியாவும் நிவின் பால் நடித்த படத்தில் ஒரு மொழி மாற்று படத்தில் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு ஐயா தான் தந்தாங்க. ஐயாவும் திரைப்பட தயாரிப்பாளர் அம்மா ஆவடிய வரலட்சுமி அம்மாவும் தான் எனக்கு தந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே நம்ம அன்பான வரவேற்பு நம்ம சொல்லுவோம். இப்போ அண்மையில் வரலட்சுமி சரத்குமாருடைய மகள் வரலட்சுமியை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. அரசி இல்லைம்மா, அரசி என்ற படம் மிக விரைவில் அந்த திரைப்படம் வெளிவர இருக்கிறது. அவங்க 2 பேருக்கும் நமது கைத்தடல்கள் வரவேற்பு சொல்லுவோம். ஆவடி வரலட்சுமி அம்மா வந்து வி தமிழ் என்கிற யூடியூப் காணொலி வலையொலி பக்கத்தை நிறுவி நடத்திட்டு இருந்தாங்க. அதில் நானும் முல்லையும் அதிகமான இலக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்திருக்கிறோம். தமிழ் இயக்கம் VIT வந்த தமிழ் இயக்கம் அமைப்பிலையும் அவங்க முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க. அன்பான வரவேற்பு. தொடர்ந்து கிடா திரைப்படம் உலக அளவில் பல்வேறு சர்வதேச விருதுகளை பெற்றிருக்கிற கிடா திரைப்படத்தினுடைய இயக்குனர் அன்பிற்குரிய நண்பர் வெங்கட் அவங்க வந்திருக்கிறாங்க. அவருக்கு நமது அன்பான வரவேற்பு. பொதுவாக திரைப்பட இயக்குநர்கள் ஒரு காலகட்டத்தில் மிகுதியாக படிச்சுட்டு இருந்தாங்க இலக்கியங்கள். ஆனால் வெங்கட் வந்து இலக்கியங்களை தொடர்ந்து புதினங்களை படித்து கொண்டிருக்கிறவர் என்பதை மிக அண்மையில் அறம் பதிப்பகம் அமரேசன் நடத்தின தமுக்கு என்கிற புதின வெளியீட்டு விழாவில் அவருடைய உரை தான் மிகச்சிறந்த ஆய்வுரையாக அமைந்தது. அப்படிப்பட்ட இலக்கிய அறிந்த ஒருவர் இயக்குநராக இருப்பது நம்ம பெருமைக்குரியது. அவர் தொடர்ந்து படங்கள் வெற்றியடைய வேண்டும் என்று நாம் வாழ்த்து மகிழ்கிறோம். ஞான பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் ஞான ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் உணவு அருந்தி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நம்ம கைத்தட்டலில் வரவேற்பு சொல்லுவோம். என் மீது பேரன்பு பொருந்தியவர், எனக்கு வெண்பா எழுத சொல்லி தந்தவர் மட்டுமல்லாமல் வருகிற 27ஆம் தேதி கடந்த 17 ஆண்டுகளாக ஆங்கில மாத்திரை ஒன்று கூட போடாமல் நானும் எங்கள் குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் கண்ணம்மாள் பண்பும் இல்லை. அதுக்கு அடிப்படை காரணம் கண்ணம்மா தான். கண்ணம்மாவுக்கான ஒரு கைத்தட்டல் வரவேற்பு கொடுக்குறோம். ரொம்ப சின்ன செய்திகளை நாங்கள் பின்பற்றுகிறோம். பல் விளக்கிறது இல்லை. ரொம்ப முக்கியமானது என்னமா, நாங்கள் பல் விளக்கிறது இல்லை. எங்கள் குடும்பத்தில் மாணவர்கள் மறக்காமல் பின்பற்றணும். என்னமா சொல்லுவா ஐயா, அடுத்தது பருப்பத்தை வச்சு பல் விளக்கிறது இல்லை, பல் பொடி வச்சு தான் விளக்குறது. கோபால் பல் பொடி இப்போதும் கிடைக்கிறது. உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் முத்து காமிக்ஸும் ராணி காமிக்ஸும் கூட கிடைக்கிறது. அது எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஆண்டு சந்தா கட்டிட்டோன்னா வந்துக்கிட்டு நான் பல்பொடி வச்சு தான் பல் விளக்குறேன். காலைல குளிச்ச உடனே ஈரத்துணியை இடுப்பில் கட்டிடுவேன். தரையில் படுத்து காலை தூக்கி நாற்காலி மேலே வச்சுருப்பேன். ஆவி பிடிக்கிறத நீண்ட நாட்களாக பண்ணுறோம். கொரோனா வந்த பிறகுல இப்படி இந்த மாதிரி 27 மருத்துவ குறிப்புகளை நான் எழுதி
தன்னோய்க்கு தானே மருந்துன்னு தலைப்பு தந்திருக்கிறோம் ஐயா மதியழகன் ஐயா. தன்னோய்க்கு தானே மருந்துன்னு குடியாத்தம் கோணம் தான் தலைப்பு பண்ணி தந்தார். அந்த புத்தகம் கண்ணம்மாள் பதிப்பகத்தின் மூலமாக வருகிறது. இலக்கிய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு நூல் வெளிவருகிற போதே 2 பதிப்பகங்கள்லேருந்து வரப்போகிறது. ஞான பதிப்பகமும் அதில் பல பணிகளை அச்சிட்டு எடுத்துட்டு வர்றதுக்கான ஞான வகுப்பு அவர்களுக்கு நன்றி. நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் அன்பிற்குரிய பாபு சசிதரன் அவர்கள் என் மீது பேரன்பு. பல்வேறு பணிகளுக்கு நடுவில் எங்கே இருக்காருன்னு தெரியும். ஹைதராபாத்தில் இருப்பார், மும்பையில் இருப்பார், ஃப்ளைட்டில் இருப்பார், இங்கே நிகழ்ச்சியில் இருப்பார். ஒரு மிகப்பெரிய ஆளுமை. பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துகிறாரு. பல்வேறு நண்பர்களுடைய நூல்களை எடுத்துட்டு வர்றார். நான் அடிக்கடி பாபு சசிதரனை பெருமையாக சொல்வது, கவிக்கவின் என்ற ஒரு கவிஞர் திடீர்னு இறந்து போனார். வடத்தினையை சேர்ந்தவர். இறந்து போன பிறகு எல்லாரும் மறந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் பாபு சசிதரன் தன்னுடைய சொந்த முயற்சியில் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவர் எழுதின கவிதைகள்லாம் சேகரித்து எடுத்துட்டு வந்து தனது பதிப்பகத்தின் மூலமாக அந்த நூலை வெளியிட்டார். அந்த பெருமை பாபு சசிதரனுக்கு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியை பாபு சசிதரன் செய்திருக்கிறார். யார்தான் தமிழன் வலையொலி பக்கத்தினுடைய கவிஞர் முத்துக்குமாரசாமி, அவர் தான் இன்னைக்கு பதிவாளர், நமக்கான பதிவாளர். அவர் நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளும் ரொம்ப தரமாக அதில் பதிவாகி இருக்குது. ரொம்ப வேடிக்கையான விஷயம், பெண்ணினுடைய திருமண வரவேற்பு திருமண வீடியோ கூட இன்னும் நாங்கள் வீடியோ கரெக்டாக வாங்கல, எடிட்டிங்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆனால் ஐயாவுடைய காணொலியை தான் எங்கள் உறவினர்கள்லாம் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் பதிவு செய்யக்கூடியவர், சைவ சித்தாந்தத்தில் ஆழ்ந்த பற்றுடையவர் முத்துக்குமாரசாமி அவர்களுக்கும் நமது அன்பான வரவேற்பு. முதல் மொழி அமைப்பினுடைய துணைத் தலைவர் அன்பிற்குரிய அன்பழகன் அவர்கள் என்னுடைய மணிவிழா மலருடைய தொகுப்பை இரவு பகலாக விழித்திருந்து செய்தவர். அது இப்போதான் அச்சாக்கத்தில் இருக்கிறது. அவரும் அம்மாவும் சேர்ந்து வருவாங்க எப்போவுமே, தமிழர் அம்மா அவர்களும். அதில் 27ஆம் தேதி கூட ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அமைச்சர் வருகிறார் அண்ணா நூற்றாண்டு உலகத்தில். அந்த அமைப்பினுடைய துணைத் தலைவர் ஐயா அன்பழகன் அவர்களுக்கு அன்பான வரவேற்பு. எங்களது பயிற்சி மையத்தில் நான் மட்டும் இயக்குனர் இல்லை, 5-6 பேர் இயக்குனராக இருக்கிறோம். அதுதான் நான் வெளியில் சுத்த முடிகிறது. என்னுடைய பணிகளை பகிர்ந்து கொள்கிற மிக முகாமையான இயக்குனரில் ஒருத்தவர் வந்து உளவியல் அறிஞர் சிவகுமார் ஐயா அவர்கள். அவர்களுக்கு அன்பான வரவேற்பு. ஹிப்னோட்டிசம் மெஸ்மரிசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 7ஆம் அறிவு படம் பார்த்தவங்க நோக்கு வருமன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களையெல்லாம் ஒரு பயிற்சி வகுப்பில் சேர்க்கணும்னா ஒரு நிமிடம் உங்களுக்கு உத்து பார்த்தாலே அவர் சேர்த்துட முடியும். ஆனால் அப்படி சேர்க்கக்கூடாதுன்றது எங்களுடைய வணிக நோக்கத்திற்காகவோ உங்களுக்கு உடல் நலத்தையும் மனநலத்தையும் உங்களது தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த நோக்குவரத்தை பயன்படுத்தணும். அப்படி தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த மெஸ்மரிச பயிற்சியாளர் ஐயா. அதில் அவர் சொல்லக்கூடிய செயல்கள் மிகுந்த வியப்பாக இருக்கும். பல்வேறு நோயாளிகள், பல்வேறு குழந்தை பிறக்காமல் இருந்தவங்க, தேர்தலில் வெற்றி அடையணும்னு நினைச்சவங்க, கடன்களை அடைச்சவங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு பெரிய கேஸ் ஹிஸ்ட்ரி. கனவு என்னும் கடவுச்சொல்னு ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவருக்கு எங்களது அன்பான வரவேற்பு. எங்களுக்கு மற்றொரு இயக்குனர் ஐயா ஞானசீலன் நடுவில் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. ஞானசீலன் எங்களோட மின்வாரத்தில் எங்கள் கூட பொறியாளராக இருந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம ஒரு. அப்புறம் இங்கே வந்திருக்கிற நண்பர்கள் எங்களது அன்பிற்குரிய குருசங்கர் கனகராஜன், கனகபாரதி, அருந்தமிழ் இலக்கிய பேரவையினுடைய மரத்தமிழன் வைமா குமார் அவர்கள், நம்முடைய செந்தமிழ் தாசன் அவர்கள், சீனு பழனி அவர்களுக்கு வரவேற்பு. திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிற காரல் மார்க்ஸ் அவர்களுக்கும் கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் அன்பான வரவேற்பு. இந்த ஐயா ஒரே பேரை ஞாபகம் வச்சுக்கிறார் பார்த்தீங்களா. அதனால் என்னுடைய மாணவ செல்வங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் யாரையும் விடுபடலன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் எனது அன்பான வரவேற்பு. இப்போ ஏன் இந்த இதை தொடங்குறோம் அப்படின்னா, என்னுடைய ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு செய்வதற்கு பணி இருந்து கொண்டே இருந்தால் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று பொருள்னு ஐயா அந்த பழமொழி என்று சொல்லிட்டு. யார் சொன்னதுங்க அது? ஆங்கில எழுத்தாளர் சொல்லுங்க. எந்த நேரமும் வேலை இருக்கணும். என்னுடைய 19 வயதிலிருந்து இதுவரைக்கும் நான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறேன். ஏன்னா பிலிட் தமிழ் படித்தேன், எம்ஏ தமிழ் படித்தேன், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிந்தி, நெட் எக்ஸாமில் நேஷனல் ஃபர்ஸ்ட் வந்து தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கேன். எந்த சனி ஞாயிறும் நான் படுத்து தூங்குது. எப்போவுமே பகலில் படுத்தே தூங்குனதில்லை. நாற்காலில் உட்காந்து நாற்காலில் கால் நீட்டு தான் தூங்குவேன். எங்கள் வீட்டில் அவங்களுக்கு தெரியும். அப்போது இது நம் மீது, இதுக்கு பேர் நான் என்ன சொல்வேன், ஒரு பண்பியல் நெருக்கடின்னு சொல்லுவேன். நமக்கு நாமே ஒரு நெருக்கடியை தந்துக்கிறோம். அதிகமான பணிச்சுமைகள் எடுத்துக்கிற போது பிற பணிகள் செய்வதற்கும் தவறான பணிகள் செய்வதற்கும் நேரம் இருக்காது. இப்போ கொஞ்சம் நேரம் ஒதுக்கினாலும் நம்ம யாரையா பற்றி வதந்தி பேசிகிட்டு இருப்போம், அவன் எப்படி இருக்கும். அப்போ இது நேரமே இருக்கக்கூடாது. அப்படி நான் மாதம் ஒரு நூல் வெளியிட்டு இருந்தேன். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நான் இருந்த பணியிலிருந்து 60 வயது என்பதால் மனோகரன் ஒரு தம்பிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ பகல் நேரம் முழுவதும் உட்கார்ந்தாலே தூக்கம் வருகிற மாதிரி இருக்குது. அப்படி என்னையே தட்டி எழுப்பி கொள்வதற்காக தான் இந்த வளர்தமிழ் வார்ப்பகம்னு தொடங்கியிருக்கிறோம். இதன் வழியாக கடந்த 30 ஆண்டுகளாக நான் எழுதியிருக்கிற பல நூல்கள் இருக்கிறது.
பாதியாக எழுதி வச்சிருக்கிறேன். அடுத்த சுற்று வந்துருச்சா வந்து பாதியாக எழுதி வச்சிருக்கிறேன். அது எல்லாத்தையும் கண்ணமாக இப்போ கோவம் வச்சுனாக்கா எடுத்து போட்டு தோட்டத்தில் வச்சு அவன் எரிச்சிட்டுமா எடுத்துக்கிறியா அப்படின்வாங்க. நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்படி பல நூல்கள் நான் எழுதின நூல்கள் இருக்குது. மிக நீண்ட அனுபவம் எனக்கு இருக்கிறது. தாய் தமிழ் பள்ளியில் மேட்டூரில் நடத்துனதுலேருந்து அதில் எதிர்மறை கேள்வி, தமிழில் படித்தா வேலை கிடைச்சிருமான்ற கேள்வியே பெரிய புத்தகமாக விட எழுதலாம். அப்படிப்பட்ட செய்திகள்லேருந்து அதுக்கப்புறம் மாணவர் அமைப்புகளை எக்கச்சக்கமாக நடத்தினேன். திருவண்ணாமலையில் இருந்தேன். மின்வாரியம் சம்பந்தமான மின் உற்பத்தி, மின் சேமிப்பு தொடர்பான செய்திகள் அப்படின்னு இப்போ நான் பின்பற்றிக்கிட்டு இயற்கை மருத்துவம், வாழ்க்கையில் ஏற்படுகிற பொருளாதார ஏற்றத்தினுடைய சமன்பாடுகள்லாம் அதிகம் சந்திச்சிருக்கிறேன். மாணவர்களை பார்க்கிறேன். மாணவர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடியும் வெவ்வேறு கதைகள் இருக்கின்றன. அப்படி எவ்வளோ செய்திகள் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லிக்கிற மாதிரி என்னுடைய மகள் பேர் தமிழ் முல்லை, மருமகன் பேர் காதர் பாஷா. அதை பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதிடலாம் அப்படின்னா இப்போ வாழ்வியல்ல 2வது சுற்றுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. பெரியவங்க எல்லாருக்கும் கொடுத்துருங்க. மாணவர்கள் பசி தாங்கக்கூடியவங்க, யாராவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாக்கா தண்ணீர் தெளித்து எழுப்பிடுவோம் அப்படி சார். அதனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஏஎஸ் மாணவர்களுக்கு 30 நூல்கள் எழுதுவதற்கான செய்திகள் என்னிடத்தில் இருக்கின்றன. 30 பாடத்திட்டம். குறுந்தொகைன்னா ஒரு 3 நாள் உட்காந்தா எழுதிடுவேன். 25 பாடல் தான். புறநானூறு 19 பாடல். அப்புறம் 30 நூல்கள் என்னால் எழுத முடியும். என்னுடைய புதுக்குப்பம் என்ற சிற்றூரில் நான் பார்த்த மனிதர்களை குறித்த பார்த்த கதைகள்னு பகுதியாக நான் எழுதி வச்சேன். மின்வாரியத்தை பற்றி எழுதியிருக்கேன். மாற்றுத்திறனாளிகள் எதை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு மாற்றுத்திறனையும் என்ற வார்த்தையே அம்மா பெண்ணையும் உருவாக்கின மாதிரி மாற்று. அப்படி பல்வேறு செய்திகள் நான் தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறேன். இதையெல்லாம் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் 1995 இசைஞானி இளையராஜா கிட்ட ஒரு டியூனுக்கு பாட்டு எழுதி சர்டிஃபிகேட் வாங்கினேன். ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ண முடியல. சர்டிஃபிகேட்டை கூட சந்தமழையும் சொந்த குடையும் நான் போட்டிருக்கேன். இளையராஜா 95 ஜார்ஜ் பேக்னு ஒரு படத்துக்கு தத்தகாரம் கொடுத்து எழுத வச்சார். சத்யராஜ் ராதான் எடுத்திருந்தாங்க. அதில் நம்ம வேற ஒரு கவிஞர் எழுதினார். அதனால் திரைப்பாடல்கள் எழுதுறது, பெரிய படத்தில் உதவி இயக்குனராக நான் இருந்திருக்கிறேன். நானே 2 படங்கள் இயக்கியிருக்கேன், குறும்படங்கள். உயிரின் நிறம் பச்சைன்னு ஒரு படம் யூடியூப்ல இருக்கிறது. நெய்வேலி புத்தக கண்காட்சியில் அது சிறந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்கான படமாக பரிசு பெற்றது. எங்களுடைய ஐயா கோனூர் பெருமாள் நாராயணத்தை பற்றி ஒரு ஆவணப்படம் இயக்கியிருக்கேன். அதனால சின்ன சின்ன குறும்படங்கள் எடுக்கிறது, படங்கள் எடுக்கிறது. நம்முடைய ஐயா ஏஆர்கே ராஜராஜா என்னுடைய மணிவிழா வாழ்த்து மடல்லையே சொல்லிட்டாரு, இனிமேல் ஐயாவை சும்மா விட மாட்டோம், அதிகமாக திரைப்படங்களுக்கு பாடல் எழுதி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க வெங்கட் போன்ற நண்பர்கள் மூலமாக மீண்டும் திரைத்துறையில் பாடல் எழுதுகிற முயற்சிகளை புதுப்பிக்கிறதுக்காகவும் இந்த செய்திகளை ஆய்வு பண்ணுறதற்கும், இது மட்டுமல்லாமல் புதிய நண்பர்கள் கவிதை நூல் எழுதுகிற போது அவர்களுடைய படைப்பிலக்கியம் எந்த திசையில் பயணிக்கணும். அரங்கமல்லிகா அம்மா இருக்கிறாங்கன்னா பெண்ணியம் குறித்து அவங்க சிந்திக்கிறாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் குறித்து சிந்திப்பதற்கு அல்லது விளிம்பு நிலை மக்களை குறித்து சிந்திக்கிற படைப்பாளிகளை உருவாக்குகிற பயிற்சி பட்டறையாகும் இது விரிவடையும் என்று சொல்லி இந்த நாளில் வந்திருந்து வாழ்த்து தெரிவித்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பினை தெரிவித்து எனது நோக்க உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்தடுத்து வருகிற நண்பர்கள் ஒரு 3 நிமிட அளவில் உங்களது வாழ்த்துரைகளை நீங்கள் திட்டமிட்டுக் கொண்டாலோ, கூடுதலாக பேசணுன்றவங்க பேசலாம், தவறில்லை. பேசினால் ஒளிப்பதிவாக நாம் செய்து கொண்டு உணவு முடிஞ்ச உடனே ஒரு தேநீர் அடைந்துட்டு நாம் ஒரு அதிகம் போனார் பண்ண நேரம் ஆகுதுங்க, 10 ஆகுது, 11 மணிக்குள்ள நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். முதல்ல இந்த அரங்கத்தை திறந்து வைத்திருக்கிறேன் எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய கலைமாமணி ஏர்வாடியார் அவர்களுடைய தலைமை வாழ்த்துரை இடம்பெறுகிறது. ஆமா, உணவு சாப்பிட்டு அப்படிங்க பாருங்க. பத்தெல்லாம் கை தட்டாம இருக்கீங்க ஐயா. இங்க அம்மாவுக்கு உணவு கொடுத்துருங்க. எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த இடம் மிகச்சிறந்த இடம். இந்த அரங்கத்திற்கு வெற்றி அரங்கம் என்று பெயர். இந்த அரங்கத்தை திறந்து வைத்தவன் நான். ஆகவே இங்கே வெற்றிகரமான மாணவ செல்வங்களை உருவாக்குவதில் என்னுடைய கொள்கை நண்பர் அன்புக்குரிய
தமிழீழன் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். நான் மேற்கோள் காட்டிய ஒரு செய்தியை உங்களோடு அவர் பகிர்ந்து கொண்டார். செய்வதற்கு ஏதாவது ஒரு வேலை எப்போதும் இருந்து கொண்டிருந்தால் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் என்று ஒரு ஆங்கில அறிஞர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆங்கில அறிஞருடைய பெயர் எனக்கு பளிச்சென்று நினைவுக்கு வரவில்லை. போகிற போக்கில் அது பெர்னாட் ஷா சொன்னது என்று சொன்னாலும் நீங்கள் எந்த புத்தகத்தையும் பார்க்க நான் பல கூட்டங்களை பார்த்திருக்கிறேன். யார் எதை சொன்னாலும் பெர்னாட் ஷா சொன்னது என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். இந்த நாடு உனக்கு செய்தது என்ன, இந்த நாட்டிற்கு நீ செய்தது என்ன என்று ஒரு பழமொழி உங்களுக்கு தெரியும். இதை யார் சொன்னது என்றால் எல்லோருமே ஜான் எஃப் கென்னடி சொன்னாருக்கு தான் இன்றளவும் எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். மேடையிலும் மேற்கோள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை சொன்னது கலீல் கிப்ரான் என்கிற தகவல் பல பேருக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியலாம். கலீல் கிப்ரான் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை ஒரு கூட்டத்தில் மேற்கோள் காட்டுகிற போது ஜான் எஃப் கென்னடி இதை சொல்லி ஒரு கரவொலி பெற்றிருக்கிறார். ஆகவே அந்த கரவொலி என்பது ஜான் எஃப் கென்னடி சொன்னதற்கான அங்கீகாரமாக இந்த சமூகம் எடுத்துக்கொண்டது. உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஜான் எஃப் கென்னடி சொன்னது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் அசந்திருந்தால் அது நான் சொன்னது என்று கூட நான் சொல்லிவிடலாம். எடப்பாடி ராதாகிருஷ்ணன் சொன்னது என்றால் அது உலகெல்லாம் பரவி போய்விடும். அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை என்பது நம்மிடம் இருக்கிறது. நான் இது எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த கவிதைகளை மேற்கோள் காட்டுகிற போது கூட, வந்திருக்கிறவர்களுடைய பெயர்களை சொல்லுகிற போது கூட, எங்கே அவர்களுடைய பெயர்களை நாம் சொல்லிவிட்டால் அவர்கள் விளம்பரம் பெற்று விடுவார்களோ என்று எண்ணுகிற இந்த உலகத்தில் என்னுடைய அன்பிற்குரிய தமிழியலன் அவர்கள் எல்லோருக்கும் விளம்பரம் சாத்தியம் என்பதை அன்பழுக்கோடு சொல்லுகிறார். ஒரு பரந்த மனது. அவருடைய நட்பு எனக்கு கிடைத்ததற்காக நான் மிகுந்த பெருமையும் பூரிப்பும் அடைக்கிறேன். அவருடைய நட்பு மட்டுமல்ல, கண்ணம்மாள் அவருடைய நட்பு, அவர்கள் குழந்தைகளுடைய நட்பு, அவர் உறவினரை போல அவர்கள் வீட்டில் பழகுகிற ஒரு பாகை எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் பெருமை அடைகிறேன். அதே போல அவர்களுடைய மாணவ செல்வங்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். எல்லோருடைய முகத்திலும் ஒரு ஒளி. ஒரு வீடியோஸ் அந்த அம்மா பேசுனாங்க, எழுந்து நிற்கலாரு, ரொம்ப அற்புதமான உரை. அந்த புத்த மத சத்தியத்தை பற்றி, அந்த தியான நிலையை பற்றி மிக அழகாக பேசியிருக்கிறார்கள். உயர்ந்த பதவிகளில் இவர்கள் எல்லாம் அமர வேண்டும் என்று எண்ணுகிற அதே நேரத்தில் என்னுடைய அன்பு நண்பர் தமிழியலன் அவர்கள் இவர்கள் உயர்ந்த நிலையில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் உச்சத்தை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறார். இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்வது மிக இன்றியமையாத ஒன்று. வாழ்க்கையில் உயர்ந்த பதவிகளுக்கு வந்துவிடலாம், ஆனால் அவர்களுடைய ஆளுமை என்பது மிகச் சிறப்பாக இருக்கும் என்று சொல்ல இயலாது. எத்தனையோ ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், எல்லோரும் இறையன்புவாக இருக்க முடியாது. எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் இருக்கலாம், அவர்கள் இப்போது இருக்கிற ஜிவால் அவர்களை போல இருக்க முடியாது. ஆனால் எல்லா வகையிலும் ஒரு மனிதன் முழுமையடைய வேண்டுமே ஆனால் உயர்ந்த பதவிகளுக்கு வர வேண்டும், பண்பு நலன்களில் சிறந்திருக்க வேண்டும் என்று ஒரு ஆல்ரவுண்ட் அச்சீவ்மெண்ட் என்றதை சொல்வார்கள். அதை உருவாக்கி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய தமிழியலன் அவர்கள் உங்களை மனிதர்களாக உருவாக்குகிறார் என்பதே ஒவ்வொரு முறையும் இங்கே வந்து உங்களை சந்திப்பதில் நான் அடைகிற மகிழ்ச்சிக்கு காரணம். அந்த வகையில் அவர் ஒரு பெரிய ஒரு பரந்த மனது உள்ளவர். அவர் சில துயரங்களை அனுபவித்தவர், சில கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டார். அவனும் பெரிய வசதியானவர் அல்ல, இருந்தாலும் கூட அவர் களைப்பின்றி உழைத்து கொண்டிருக்கிறார், ஓடியாடி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிற போது அவரை போல உழைக்க வேண்டும். அவரை போல உழைப்பதற்கான சக்தி நமக்கு வேண்டும். சக்தி எப்படி வருகிறது என்றால், மனம் இருந்தால் போதும் உடம்பு சக்தி வந்துடும். இதை என்னால் செய்ய முடியும் என்று நாம் நம்பினால் நிச்சயமாக அதை செய்து விடுவோம். அந்த வகையில் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமான பண்பு நலன்கள் நிரம்ப இருக்கின்றன. அவற்றில் மற்றவர்களை மதிக்கிறார் என்பதுதான் மிக உயர்ந்த பண்பாக நான் கருதுகிறேன். ஒரு இயல்பான ஒரு மனிதர். அவர் உயர்ந்த பதவியில் தனி அறையில் உட்கார்ந்திருந்த போது நான் அவரை பார்த்திருக்கேன். அப்போதும் அவரோடு பணியாற்றுகிறவர்கள் இயல்பாக பழகுவார்கள். அவர் மூலமாக எனக்கு ஏராளமான நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள். நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு, நண்பர்களால் நண்பர்களை பெறுவோம் என்று நான் சொல்வேன். ஒரு நண்பர் நாம் கிடைக்கிறார் என்றால் அவர் மட்டுமே நமக்கு நண்பராக இருக்க வேண்டும், நாம் மட்டுமே அவருக்கு நண்பராக இருக்க வேண்டும் என்றில்லாமல் இந்த நண்பர் சமுத்திரத்தைகளில் கடந்து வர வேண்டியது. நான் எப்போதோ ஒரு கவிதை எழுதியிருந்தேன். நதிகள் எல்லாம் சேர்ந்து கடலில் ஒரு திட்டமிட்டன. நாம் எல்லோரும் இந்த கடலில் சேர்ந்த பிறகு நம்முடைய பெயர்களை எல்லாம் இழந்து விட்டோம். ஒவ்வொருவரும் காவிரி என்கிற பெயரை இழந்து விட்டோம், கங்கை என்கிற பெயரை இழந்து விட்டோம். ஆகவே கடலுக்கு எதிராக நின்று போராட வேண்டும் என்று இந்த நதிகள் எல்லாம் கடலில் ஒரு போராட்டம் நிகழ்த்த தொடங்கிய போது கடல் அமைதியாக கேட்டது, நீ எந்த நதி என்று. எந்த நதிக்கும் தான் எந்த நதி என்று சொல்ல தெரியவில்லை.
கடலில் சேர்ந்த பிறகு அது கடல் தானே தவிர நதிகளின் பெயர் அங்கே மறந்து விடுகிறது என்று கூட நான் சொல்ல மாட்டேன், கலந்து விடுகிறது என்பதுதான் உண்மையான விஷயம். அந்த வகையில் பார்க்கிற போது நண்பர்கள் சேர்ந்து விடுகிற போது கலந்து விட வேண்டும். யாருடைய நண்பர் யாருடைய நண்பர் இல்லை என்றெல்லாம் இருக்கக்கூடாது. நண்பர்களால் நண்பர்களை பெறுகிற போது எல்லோரும் சேர்ந்திருக்க வேண்டும். ஆகவே இங்கு வருகிற போதெல்லாம் புதிய நண்பர்கள் கிடைக்கிறார்கள், பழைய நண்பர்களை சந்திக்கிறோம். நாம் யாரையெல்லாம் பார்க்க வேண்டும் காத்திருக்கிறோமோ அவர்களை எல்லாம் பார்க்கிறோம் என்கிற மகிழ்ச்சி எனக்கு நிரம்ப இருக்கிறது. அந்த வகையில் இந்த அரங்கத்தை தொடங்கி வைத்ததில் நான் எந்த மகிழ்ச்சியும் உற்சாகமோடு கலந்து கொண்டேனோ அதை போல கீழே ஐயா அவர்கள் தொடங்கி இருக்கிற இந்த வளர்த்தமிழ் வார்ப்பகத்தை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். பொதுவாக நான் எதை தொடங்கி வைத்தாலும் அது மிக சிறப்பாக நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது உண்மையும் கூட. அதற்கு காரணம், ஒன்றை தொடங்கி வைக்கிற போது நான் மனதார வாழ்த்துவேன், அத்தோடு ஒரு பிரார்த்தனையும் செய்து கொள்வேன். நான் வணங்குகிற தெய்வங்களிடெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய வாழ்த்துகளோடு இந்த அரங்கம் திறக்கப்படுகிறது. இது மேலோங்க வேண்டும், வளர வேண்டும், இது பலருக்கு பயன்பட வேண்டும். என்ன நோக்கத்திற்காக இதை தொடங்குகிறார்களோ அந்த நோக்கம் மிகச் சிறப்பாக ஈடேற வேண்டும் என்றெல்லாம் நான் வாழ்த்துவது மட்டுமல்லாமல் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறேன். அந்த வகையில் என்னுடைய பிரார்த்தனைகளை முன்னெடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை எனக்கு தருகிற மகிழ்ச்சியைப் போலவே அவருடைய வளர்ச்சியும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். அதை இருந்து பார்க்கிற ஆயுளும் நலமும் எல்லோருக்கும் வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் சொல்ல வேண்டாமா, வரலட்சுமி அவர்களை பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. வரலட்சுமி போலத்தான் அவங்க எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும், ராஜராஜன் ஐயாவும் அவர் வருகிற போது இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறக்கின்றன. இங்கே இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களும் ரங்கராஜிலிருந்து கனக சிம்புதல் வரைக்கும் எல்லாரும் மிகச்சிறந்த நண்பர்கள். ஆகவே மிகச்சிறந்த நண்பர்கள் அமைந்திருக்கிற இந்த சபையை நான் வணங்கி இருக்கிறேன். ஒவ்வொரு நாற்காலிகளும் அமர்வதற்கு முன்பு துடைத்து விட்டு அமர வேண்டும். நான் தெரியாமல் துடைக்காமல் அமர்ந்து விட்டேன். துடைத்து விட்ட ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றி அறிவிக்கிறேன். அதே போல சிவகுமார் அவர்கள் ஒரு கல்லூரி மாணவரை போல வசியப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இந்த வசியத்தை பற்றி சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். இந்த ஹிப்னாட்டிசம் என்பது வசியப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு கலை. ஆனால் இந்த ஹிப்னாட்டிசத்தை முறைப்படி பயிலாமலேயே வசப்படுத்துகிற கலை எனக்கு உண்டு. என் நண்பர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், உன்னிடம் வசமாகாமல் எங்களால் இருக்க முடியவில்லை என்று. உமாபதி அவர்களுடைய திருமகனார், ஆனந்த் தியேட்டருடைய திருமகனார் சொல்வார்கள், ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஒரு மார்வாடி, அவரிடம் எங்களுடைய இதயங்களை அடகு வைத்து விட்டோம், மீட்க முடியவில்லை, மூழ்கியே போய்விட்டது என்று சொல்வார். அந்த அளவுக்கு வசப்படுத்துவதற்கு என்ன காரணம் என்றால் இயல்பாக இருக்க வேண்டும் என்பதுதான். மனிதர்களை எதற்காக முகம் என்றால் சிரித்து காட்டுவதற்காக, கோபத்தை காட்டுவதற்காக முகம் அல்ல. ஆகவே மிக இயல்பாக இருக்கிறவர்கள் சிரித்த முகமாக இருப்பார்கள். நம் மகிழ்ச்சியாக இருப்பதைப் போலவே மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் அந்த கலையை சிலர் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கும் சரித்திர சான்றுகள் உண்டு. உங்களுக்கு தெரியும், ஏவிய முருகன் என்கிற மிகப்பெரிய பட தயாரிப்பாளர், என்னுடைய கழுதகை நண்பர், என்னுடைய நூல் வெளியீட்டு விழாக்களில் எல்லாம் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப அற்புதமான மனிதர். தெரியாமல் ஒரு பெண்ணை வசப்படுத்தி விட்டார். ஏற்கனவே வசமான வந்த ஒரு பெண்ணை வசப்படுத்திய காரணத்தினால் அவள் தூக்கி வீசப்பட்டார் என்கிற செய்தியை தம்பி வெங்கட் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே ஒரு கலையை, ஒரு ஆற்றலை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் சரியாக இருக்கிறவர் அன்பிற்குரிய சிவகுமார் அவர்கள். அவர்கள் வந்து இந்த நிறுவனத்திற்கு கிடைத்ததற்கு ஒரு பெரிய பேறு செய்திருக்க வேண்டும். அதேபோல் முத்து குமாரசாமி அவர்கள் என் மனதில் பதிந்திருக்கிறவர். அவருடைய மனதிலும் மட்டுமல்ல, அவர் எடுக்கிற அழகான புகைப்படங்களிலும் பதிந்து கொண்டிருக்கிறோம் என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எல்லா வகையிலும் மிகச் சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய அன்பு மகள் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா பொதுவாக குழந்தைகளை எடுத்து மகள் என்று தாளாட்டி சீராட்டி வளர்ப்பதை காட்டிலும் ஒரு 60 வயது ஆன பிறகு மகள் என்று ஏற்றுக்கொள்வதில் ஒரு வசதி இருக்கிறது. படிக்க வைக்க வேண்டாம், மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம், நிறைய நகை போட வேண்டாம். ஆகவே செலவில்லாமல் எனக்கு ஒரு மகள், செலவு வைக்காமல் ஒரு மகள், வரவை தமிழாக எனக்கு தந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய மகள் அரங்க மல்லிகா அவர்களை நான் எப்போதோ பார்த்திருக்க வேண்டும். இப்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்க்கிறோம் என்றாலும் கூட
அந்த பார்த்த நாட்களை எல்லாம் ஈடுகட்டுகிற அளவுக்கு ஒரு அற்புதமான அன்பினை எனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அன்பினை நுகர்வதற்காகவாது இன்னும் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும், நானும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நான் அன்போடு வாழ்கிறேன். அதே போல என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் மதியழகன் அவர்கள், நான் அடிக்கடி சொல்வது இதுதான், நான் வெளியில் நிதி இல்லாமல் கூட போய்விடுவேன், ஆனால் மதி இல்லாமல் போவதில்லை என்று சொல்வேன். சில நேரங்களில் நான் தனியாக போகிற பொழுது என்ன மதி இல்லாமல் வந்து விட்டீர்கள் என்று கேட்பார்கள். அது எனக்கு வித்தியாசமாக இருக்கும். புத்தி இல்லாமல் வந்துட்டீங்களா என்று சொல்வார்கள். ஆகவே மதியோடு எங்கு போக வேண்டுமானாலும் அவரை அழைத்து கொண்டு போனால்தான் எனக்கு ஒரு பெருமையாக பாதுகாப்பாகவும் இருக்கிறது. அந்த வகையில் மிகச்சிறந்த அன்பர்கள் இங்கே நிறைந்திருக்கிறீர்கள், அன்பு குழந்தைகள் இருந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி என்பது ஒருவருக்கு நாம் தருவது. இந்த மகிழ்ச்சியை நாம் தருகிற போது அதை பெறுகிறோம். நான் என்னுடைய வங்கியில் பணியாற்றுகிற போது கூட ஒன்றை மிக சொல்லுவேன், பி கம்ஃபர்டபுள் என்று சொல்லுகிற போது, when you keep others comfortable you will be comfortable. ரகசியம் அதுதான். நீங்கள் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற போது உங்களை மற்றவர்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள் இன்றைக்கி ஆஃபீஸருக்கு மூடு சரியில்லை, அவரை பார்க்க முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் அமைச்சர் அழைத்து விட்டால் அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஓடி போய் விடுவார் அவரை பார்ப்பதற்காக. அப்போது எங்கே அந்த மூடு போனது என்றால் தெரியாது. ஆகவே மூடு என்று ஒன்றுமே இல்லை. எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம், எப்போதும் இயல்பாக இருக்கலாம். சங்கடங்கள் வருகிறதோடு கூட சிரிக்க வேண்டும் என்றுதான் வள்ளுவன் சொல்லுகிறான். ஆகவே எந்த நிலையிலும் இயல்பாக இருப்பதற்கு மனிதர்களுடைய அவயவங்களும் உணர்வுகளும் படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கிறேன் என்று வேண்டுமானால் சொல்லலாம், ஆனால் கோபமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது, கோபமாக இருக்கக்கூடாது. கோபமான சூழ்நிலையில் கூட சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்களும் நலமாக இருப்பீர்கள், உங்களை சார்ந்தவர்களும் நலமாக இருப்பார்கள். ஆகவே இயல்பாக இருங்கள் என்று மட்டும் சொல்லி, இயல்பாக இருக்கிற காரணத்தினால்தான் இங்கு இருக்கிற எல்லோருமே என் மனத்தில் பதிந்திருக்கிறீர்கள் என்பதாகவும் சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. ஆமாம், அடுத்து தம்பி பேச வச்சுட்டுமா, ஏன்னா அவங்க இன்னும் சாப்பிடல. அடுத்து கலைவாணி ஏர்வாடியார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க திரைப்பட இயக்குனர் கிடா திரைப்படத்தின் திரு வெங்கடேஷ். எல்லாருமே 11 மணி வரைக்கும் இருந்துட்டு போகலாம், பேசணும் கிளம்ப வேண்டாம். பசங்க 11 மணிக்கு டீ குடிச்சுட்டு தான் போகணும். பசங்களுக்கு உணவு வந்துருச்சு, எல்லாருக்குமே வந்துருச்சு. எல்லாரும் உணவு எடுத்துக்கோங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா தமிழ் இயலன் ஐயா அவர்களின் அழைப்பின் பேரில் இந்த விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு முதல்ல எனக்கு அழைச்சதுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா இந்த விழா மூலமாக நான் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இவ்வளோ பெரிய தமிழ் ஆளுமைகளை ஒரே இடத்துல சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா நம்ம என்னதான் அந்த சார் சொன்னார், இலக்கியத்தில் அன்னைக்கு அந்த நாவலை பற்றி பயங்கரமாக பேசினேன்னு. இல்லை, அந்த நாவலை பற்றி வெளியிடணும்னு சொன்னோன்னே அதுக்காக அதை உட்காந்து பயங்கரமாக படிச்சுட்டு வந்தேன். ஏன்னா உண்மையை சொல்லணும்னா அந்த படிக்கிற பழக்கங்கிறது இப்போ ரொம்பவே குறைஞ்சி போச்சு. என்னைக்கு இந்த ஃபோன் வந்துச்சோ, ஃபோன் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரீல்ஸ் எடுத்தோம்னா உள்ளே போயிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் ஃபோனை கீழே வைக்கிறோம். அப்போ அந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் முதல்ல யோசிச்சா, நம்ம ரொம்ப நாளாக அந்த புத்தகம் படிக்கிறதே விட்டுட்டோமே அப்படிங்கிறத அந்த விழாவில் மூலமாக முதல்ல திரும்பி படிக்க ஆரம்பித்தேன். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஐயாவோட இந்த பணிகள் எல்லாம் பார்க்கும்போது, அவங்களோட இந்த ஆளுமைகள், அவங்க இவ்வளவு நூல் எழுதியிருக்கிறாங்க, இவ்வளவு இலக்கியத்தில் இவ்வளவு அவங்களோட இந்த சாதனைகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம அவங்களோட உட்கார்ந்துருக்கிறதே ஒரு பெருமையாக இருக்குது. இப்போ நான் பக்கத்தில் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா உட்காந்துருந்தாங்க. அவர் கலைமாமணி அப்படிங்கும்போது எனக்கு அது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. கலைமாமணி விருது வாங்கின ஒருத்தர் பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கிறதே மிகப்பெரிய பெருமை. அது மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு துறையில் அவங்க மிகப்பெரிய ஆளுமையாக இருக்காங்க. அப்புறம் ஐயா குமார் சார் சொன்னார், அவர் தமிழ் வார்த்தைகளை நீங்கள் உங்கள் திரைப்படங்களில் தமிழை கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிடுங்க ஐயா, ரொம்ப நன்றி. ஐயாவோட இந்த வளர்த்தமிழ் வார்ப்பகம் ரொம்ப அழகான ஒரு தமிழ் பெயரில் இந்த ஸ்டூடெண்ட்டுங்க வரும்போது எனக்கு உள்ளே வரும்போதே ஒரு சின்ன பயம் சார், தப்பாடுறதுக்கு ஸ்கூலுக்குள்ளே போகும்போது எப்படி பயம் இருக்குமோ அது மாதிரி என்னதான் இருந்தாலும் இது ஒரு இன்ஸ்டியூட்டு அப்படின்னு நம்ம அதனால் ஒரு பயந்துக்கிட்டே தான் வந்தேன். இங்கே இருக்கிற எல்லாரோடையும் பார்க்கும்போது இதன் மூலமாக ஒரு நட்பு கிடைச்சி, இப்போ நான் கிடான்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படம் நிறைய பேருக்கு தெரியாது. என்ன காரணம்னா அது பெரிய நட்சத்திர நடிகர்கள் கிடையாது, ஆனால் ஒரு நல்ல படம். ஒரு சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சிறந்த இயக்குனர், சிறந்த தமிழ் படம் வாங்கிச்சு, ஆனந்தவுடன் அவார்டுக்கான நாமினேஷன் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் பெருவாரியான மக்கள்கிட்ட போய் சேரல. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ இத்தனை பேர்த்துட்டு இது
இது போகும்போது நாளைக்கு திருப்பி அமேசானா யோசிப்பேன், என்னடா திடீர்னு இந்த படத்தை எல்லாரும் பார்க்குறாங்களேன்னு. அந்த மாதிரி முடிஞ்சால் அந்த படத்தை பாருங்கள் சார், கண்டிப்பாக பாருங்கள், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அடுத்தடுத்த திரைப்படங்களில் நான் என்னால் முடிஞ்ச நண்பர்கள், இங்கே இருக்கிற நிறைய கவிஞர்களை நிறைய சந்திச்சிருக்கேன், நிறைய கவிஞர்கள், அவங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த சினிமாவுக்குள்ளே பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா சினிமாவில் வந்து இலக்கியம் குறைஞ்சி போனதுக்கப்புறம் தான் அதோட தரம் குறைஞ்சி போச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மலையாள சினிமாக்களை வந்து ஏன் இவ்வளோ கொண்டாடுறாங்கன்னா, அங்கே இருக்கிற எழுத்தாளர்கள் யாரும் அந்த எழுத்தாளர்களை நாடி போகிறது கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ஈகோ மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஒரு டேரக்டரானா நானே கதை எழுதுனா தான் அது டேரக்டர் அப்படின்னு நான் முதற்கொண்டுமே அதை நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன் நல்ல கதைகள் இங்கே எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கும், அந்த கதைகளை வாங்கி ஒரு திரைப்படமாக எடுக்கலாம், அது மாதிரியான எண்ணங்கள் வரவே மாட்டேங்குது. முதல்ல காரணம் என்னென்னா அந்த ஈகோ. ஏன் என்னையோடையவா அவங்க வந்து அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து முதல்ல தவிர்த்துக்கணும். இங்கே வரும்போது இந்த மாதிரி இடத்துக்கு இனிமேல் அடிக்கடி வரணும்னு நினைக்கிறேன். வரும்போது நான் ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண ஆளுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாரதி ராஜா கடைசி வரைக்குமே கரெக்ட். ஆமாம், இன்னும் இல்லை, உலகத்திலேயே மிகச்சிறந்த இயக்குனர்கள் எல்லாருமே கதையை வெளியில் வாங்கி தான் பண்ணுறாங்க. அது இந்த பாக்யராஜ் சார் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே நிறைய பேத்துக்கு வந்து அவங்களே கதை எழுதி அவங்களே திரைக்கதை உதைக்கணும்னு அந்த ஒரு ஃபார்மெட் வந்து நான் முதற்கொண்டுமே அந்த ஒரு வழக்கில் தான் சிக்கியிருக்கேன். ஆனாலும் நல்ல கதைகளை தேடி படிக்கிறதுக்கு இந்த மாதிரியான இலக்கிய கூட்டங்கள் வரும்போது தான் அவங்களோட அறிமுகம் கிடைக்கும். நல்ல நண்பர்களை, நல்ல எல்லாரோடைய ஒரு மிகப்பெரிய தமிழ் ஆளுமைகளை இவ்வளோ பேரை ஒரே இடத்துல சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல் நன்றி. அந்த வாய்ப்பை கொடுத்த தமிழ் ஈரன் சார் அவர்களுக்கும், இந்த இயக்கம், இந்த வளர்த்தமிழ் பார்ப்பகம் மூலமாக இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை அவங்க முன்னெடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. அது எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி என்னுடைய வாழ்த்துறையை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். அடுத்தோட வரும்போது இவங்க எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பேசணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரையாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முதல்ல நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க சார், எனக்கு அந்தளவுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றேன். இது 2வது மீட்டிங்கு, நீ அடிக்கடி எல்லாத்துக்கும் வருவேன், கூப்பிட்டா வந்துடுவேன் சார். நன்றி நன்றி சார், நன்றி, வணக்கம். வெங்கட் வந்து ரொம்ப பணிவாக பேசினா கூட ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, கேமராவில் வரலாம் கோச்சிக்கிட்டு அதுக்காக தான் வந்து ஆனந்த விடன் வந்து எல்லா படங்களுக்கும் விமர்சனம் எழுதுறது கிடையாது. ஆனால் கிடா திரைப்படத்துக்கு ஆனந்த விடன் விமர்சனம் எழுதியிருக்காங்கிறது அந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. அதுக்காக நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். தொடர்ந்து நமது பேராசிரியர் முனைவர் அரங்க மல்லிகா அம்மா அவர்களுடைய வாழ்த்து. உணவு எல்லாருக்கும் வந்துச்சாமா? எல்லாருக்கும் வந்துச்சு. நம்ம நண்பர்கள் எல்லாம் சாப்பிட்டு உணவு எடுத்து கொடுங்க ஐயா. ஐயா சாப்பிட்டு டைமிங் ஏதாவது சிக்கல் இருக்காங்க ஐயா? இல்லை அவங்களுக்கு நல்லா தெரியும். ஐயா ஐயா நான் இங்கே மாணிக்கிறோம், இப்படி சொல்லிக்கோங்க, நீங்கள் வாங்க. அப்படி போடுற மாதிரி ஒரு போடுற மாதிரி செகண்ட் டேக். இந்த இனிய வேளையில் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே வரலட்சுமிக்கு வேணா இந்த மாதிரியான இலக்கிய சந்திப்புகள் வந்து ரொம்ப நெருக்கம். ஏன்னா அவங்க அடிக்கடி விழாக்களில் வந்து பங்கேற்கிறது வழக்கம். நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க, 2 கவிதை புத்தகங்கள் எடுத்திருக்காங்க, பாடலாசிரியர் வேறு. ஆனால் எனக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் 2 படங்கள் இயக்கி இருந்தாலும் அதிகமாக மொழிமாட்டு படங்கள் பண்ணுறதுனால என்னுடைய தொடர்புகள் எல்லாமே பிற மொழிகளோடையும் பிற மொழி பேசுபவர்களோடையும் தான் இருந்திருக்கு. அதனால் இந்த மாதிரி மிகச்சிறந்த அறிஞர்களோட, ஐயா ஏர்வாடியார் மாதிரியான மிகச்சிறந்தவர்களை எல்லாம் நெருக்கத்தில் சந்தித்து அவங்க பேசுகிற மேடைகளில் நானும் பேசுகிற வாய்ப்பெல்லாம் இல்லவே இல்லை. தான் முதல் வாய்ப்பு. ஐயா தமிழ் இயலன் என்னும் தமிழ் இனியனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவரை பற்றி உங்களுக்கு தான் நிறைய தெரியும், எனக்கு கொஞ்சம் குறைவாக தான் தெரியும். அது கூட எனக்கு அவரை அறிமுகம் செய்து வச்சது வந்து என்னுடைய பங்குதாரர் திரைப்படத்துறையில் அவங்க தான், வரலட்சுமி அவர்கள் தான் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஐயா ஒரு பாடலாசிரியர், நான் ஒரு 100கணக்கான பாடலாசிரியர்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன் மொழிமாற்ற படங்களில். அதில் பேர் சொல்கிற மாதிரி பெரிதாக வளர்ந்தவர் வந்து தம்பி அருண் பாரதி, அப்புறம் கார்கோ, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் அவங்க எல்லாரும்
எந்த உயரத்தை தொட்டாங்களோ இல்லையோ மிகப்பெரும் உயரத்தை தொட்ட கவிஞர் வந்து வரலட்சுமி அவர்கள். உடனடியாக பட தயாரிப்புக்கு வந்து பல கோடி அதில் முதலீடு பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க தான் ஐயா தமிழியலன் ஐயா அவர்கள் வந்து நல்ல சிறந்த எழுத்தாளர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு ஐயாவை பற்றின ஒரு பெரிய அறிமுகத்தை எனக்கு கொடுத்தாங்க. அப்போ இருந்து ஐயா மேலே எனக்கு ஒரு பெரும் மதிப்பு இருந்தது. அப்போ சரி ஒரு மொழிமாற்று படம் நிவின் பாலியும் நஸ்ரியாவும் நடித்த ஒரு படம், இந்த படத்துக்கு வந்து ஐயாவுக்கு ஒரு பாடல் வாய்ப்பு கொடுத்தோம். மிக சிறப்பாக எழுதிட்டு இருந்தாங்க. இதில் வந்து என்னென்னா எனக்கு வரலட்சுமி மழை தான் நிறைய பாடலாசிரியர்களோட பாடல்களை நான் தான் திருத்துவேன். அவங்க நம்ம சொன்னால் அவங்களுக்கு வந்து கரெக்டாக சந்தத்துக்கு எழுத வராது. அதை அங்கே இப்போ பாடல் பதிவு பண்ணுற வேலையில் நான் தான் அவங்களுடைய அனுமதியோடு திருத்துவேன். இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு ஐயா குழந்தைகளுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப சொன்னார் மா பா அப்படின்ட்டு. ஐயா கலைஞர் அவர்கள் கூட அதை பற்றி ஒரு குரல் மாதிரி நிறைய பேருந்துகளில் எழுதியிருக்காரு. நான் என்னும்போது உதடுகள் ஒட்டாது, நாம் என்றால் தான் உதடுகள் ஒட்டும் அப்படின்னு. எங்களுடைய பெரிய வேலையே மொழிமாட்டு படங்களில் தெலுங்கில் வந்து நானான்னு சொல்லிடுவாங்க தந்தையை, நாம் அப்பான்னு சொல்லுவோம். அந்த நானா மேலே இந்த அப்பாங்கிறது ஒட்டும் பொருந்தாது. என்னென்னா அந்த பா வந்துடுற மாதிரி நான் அப்படிங்கிறது வந்து வேணும்னு அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஐயாவோட இந்த நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட பின்னால் அவருக்கு ஒரு பாடல் கொடுத்தோம். அவர் வந்து சந்தத்தில் ஒரு சிறு மாற்று கூட இல்லாமல் மிக சிறப்பாக எழுதி கொடுத்தாரு. அந்த பாடலை பதிவு பண்ணது வரலட்சுமி. அவங்க தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த பாடலை பதிவு பண்ணாங்க. இப்போ வந்து அது இந்த கலர்ஸ் டிவியோட அப்படிங்கிற ஒரு ஆப்பில் இருக்குது. அப்புறம் ஐயாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றதுனாக்க இன்னைக்கு இந்த அவருடைய எழுத்து அறையை திறக்கிறதுக்காக வர்றாரு. நான் எதிர்பாராத விதமாக நேற்று தான் கிரைம் கதை மன்னன் ஐயா ராஜேஷ்குமார் அவர்களுடைய ஒரு பதிவை படித்தேன். அதில் ஒரு குமுதத்தோட ஆசிரியர் வந்து அவரை வந்து மாலை மதியில் எப்படி எழுத வச்சார். அவருக்கு வந்து என்னால் வந்து நாவல்லாம் எழுத முடியாதுன்னு சொல்லி அவர் தயங்கின நேரத்தில் இவ்வளோதான்ப்பா ஒரு 10 கேரக்டர் வச்சு அதில் வந்து எதிர்பாராத சம்பவங்களை உருவாக்கி அப்படி எழுதி கொடுத்தேன்னா நாவல் அப்படின்னு சொன்னார். அதனால் நான் என்னுடைய மாடியில் இருக்கக்கூடிய ஒரு அறையிலேருந்து நான் எழுதினேன். அதுக்கப்புறம் அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வாசகர்கள்ட்ட வந்து பெரும் வரவேற்பை பெறவும் தொடர்ச்சி எழுத ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஆயிரக்கணக்கான நாவல்கள் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே மாதிரி வந்து அந்த குமுதத்தோட ஆசிரியர் வந்து கோயம்புத்தூருக்கு வரும்போது இவரோட வீட்டுக்கு எதிர்பாராமல் வந்திருக்காரு. வந்தவர் கேட்டிருக்காரு இவ்வளவு நாவல்கள், அதுவும் கூட எந்த நாவல்லையும் சுவை கொன்றாமல் வேகமும் விறுவிறுப்பும் கொன்றாமல் எழுதக்கூடிய அந்த அறையை நான் பார்க்கணும்னு கேட்டாராம். போய் அந்த மாடியில் இருக்கக்கூடிய சிறு அறையை நான் காட்டினேன். நான் உட்காந்து எழுதின அந்த இடத்துல அந்த ஆசிரியர் உட்காந்து எழுந்தார். என் வாழ்க்கையோட மிகப்பெரிய பேர் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இன்னும் அதில் இருந்து தான் எழுதுகிறேன் அப்படின்னாரு. இன்னைக்கு ஐயா ஏர்வாடியார் திறந்து வச்ச அந்த அறையிலேருந்து நீங்களும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதுன்னு சொல்லி நான் மனமாற வாழ்த்துக்கிறேன். அடுத்தது தமிழ் இனியன், அவரை எனக்கு அப்படி தான் பிடிக்குது. ஏன்னா ஏலன் அப்படிங்கிறத விட இனியன் அப்படிங்கிறது மிகச்சிறந்ததாக அவருக்கு பொருந்தும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பெரும் மதிப்புக்குரியவர். என்னென்னா தம்பி கிடா இயக்குனர் அவர்கள் வந்து சொன்னார், பாக்கியராஜ் அவர்கள் வந்து கதைகள் எழுத ஆரம்பித்த பின்னால் தான் எல்லாருக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னு. அவர் எழுதின கதையில் நிறைய பேருக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு மேடை ஒரு நாள் நான் என்னோட ஒரு விழாவுக்கு அவரை அழைச்சிருந்தோம். நாங்கள் ஒரு 3-4 மணி நேரம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் உருவாக்குற கதாபாத்திரங்களில் அவர் செஞ்சிருந்த சில விஷயத்தை நான் அவருக்கு சுட்டி காட்டும்போது அப்படியா அப்படின்னு என்னை கேட்டார். உண்மையிலே அது அந்த வாழ்வியல் அந்த மாதிரி ஐயா தமிழ் ஏலன் இனியன் அவர்கள் செஞ்சிட்ருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தந்தை பெரியார் அவர்களை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பெண் உரிமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் குறித்த எல்லா விடயங்களையும் வந்து ஐயா வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த சமுதாயத்தில் பெரும் தாக்கத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே மாதிரி ஐயா ஜெயகாந்தன் அவர்களுடைய எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். ஜெயகாந்தன் ஐயாவோட எழுத்துக்களில் பெண் கதாபாத்திரம் வந்து தன்னுடைய முடிவை தானே எடுக்கும், சுயமாக இருக்கும். அவங்க வந்து ஒரு விடுதலையானவங்களாக இருப்பாங்க. ஒரு அந்த கதைகளுடைய தன்மையிலே அந்த பெண்களுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறமா திரைத்துறையில் எவ்வளவோ பெரிய ஆளுமைகள் வந்திருக்காங்க. ஆனால்
பாக்யராஜ் ஐயா அவர்களுக்கு இணையா ஒரு ஆளுமை தன்னுடைய கதாபாத்திரத்தை வடிவமைக்கவே இல்லை. அவருடைய எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் அடங்கி இருப்பார். பெண் கதாபாத்திரம் தான் வந்து ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதோ இல்லை வந்து கொஞ்சம் ஆளுமை செய்கிறதாவோ இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து திரைத்துறையில் நடந்திருக்கு. சமீபத்தில் இல்லை வெங்கட்டையாவோட பேசிட்டு இருக்கல யாரோ ஒருத்தர் சினிமா பற்றி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சிறு அவங்க மனதில் இருந்த சின்ன வேதனைகளை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து வெங்கட் என்ன சொன்னார், வர்த்தகம் ஐயா, வர்த்தக சினிமாவில் சில என்ன சொல்றதுன்னு கேட்டிங்கனாக்க சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு தான் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதை எதுக்காக உங்களுக்கு சொன்னேன்னா, இவரை நான் எவ்வளவு காலமாக அறிஞ்சிருக்கிறேனோ அவ்வளவு காலமாகவும் இந்த ஜெயகாந்தன் போலவும் அவங்களுடைய கதாபாத்திரங்களுக்கு அவங்க பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் மாதிரி இவர் வாழ்க்கையில் தன் மகளுக்கும் தன் மனைவிக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறார். அது வந்து உண்மையிலே வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கனாக்க, பேசிடலாம், எழுதிடலாம், செயலில் செய்யணும்ல, செயல்படுத்தி காட்டுற தமிழ் இனியன் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்தது இன்னொன்று, அவருடைய மகள் தமிழ் முல்லைக்கும் காதர் பாட்ஷாவுக்கும் திருமணம் அப்படின்னார். இங்கே இன்னொரு பிரபலத்தை மறுபடியும் எனக்கு அவர் நினைவு கொண்டுட்டு வந்தார். அந்த பிரபலம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஐயா இந்திய ஆட்சித்துறையில் வந்து இருந்தார். இப்போ வந்து ஒரிசா ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அவங்க வந்து இப்போ பணி ஓய்வு பெற்றுட்டாங்கல்ல, ஏதோ ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து அவங்க ஆலோசகராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரிசா. அவர் வந்து தன்னுடைய மகள், இளைய மகள் சுருதி, அவங்களும் ஒரு இந்திய ஆட்சித்துறை பணியாளர் தான். அவங்க வந்து நசருதீன் சர்புதீன், அதாவது என்ன திரைப்படத்துறைக்கு கூட்டிகிட்டு வந்த ஐயா முகமது அலி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு எழுத்தாளர். அவர் வந்து ஒரு இஸ்லாமியர். ஆனால் 24 மொழிகள் எழுத படிக்க பேச தெரியும். சமஸ்கிருதத்தில் ஒரு பிராமணர் எவ்வளவு ஆழ்ந்து தீவிரமாகவும் பிடிப்போடையும் சமஸ்கிருதத்தை கற்றுக்குவாரோ அதை விட அதிகமாக கற்றுக்கொண்ட ஒருத்தர். அவர் தான் என்ன மதுரையிலேருந்து எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்காரர் ஐயா இருக்காங்க. நான் வந்து மதுரை அழகுருவில் பக்கத்தில் இருக்கிற கிடாரிப்பட்டி தான் எங்கள் ஊர். ஒரு காலத்தில் கிடாரிப்பட்டியை சொல்லி அழகுருவியை சொல்லுவோம். ஏன்னா எங்களோட ஊர் அது, எங்கள் ஊரோட பஞ்சாயத்தை சேர்ந்தது. எங்களுக்கு தான் அழகுருவியில் வந்து முதல் மண்டபப்படி முதல்ல வந்து வடம் பிடிக்கிற முதல் தேரும் எங்களோட தான் இருக்கும். இன்றைக்கி காலங்களால் வந்து நிறைய பிரபலம் அடைஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அழகு கோயிலை சொல்லி எங்கள் ஊர் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த ஊர்லேருந்து எங்கள் அப்பாட்ட எனக்கு ஏற்பட்ட ஒரு மனமுறிவு காரணமாக நான் சென்னையை நோக்கி ஓடி வரும்போது இங்கே வந்து ஒரு சின்ன டீ கடையில் தான் வேலை செஞ்சேன். அந்த டீ கடையில் வேலை செய்யும்போது அவர் தான் என்னை சினிமாவுக்குள்ளே கொண்டுட்டு வந்தார். மொழி மாற்று படங்களுடைய, அதாவது ஒரு படம் ஒரு இப்போ தமிழில் எடுக்கப்படக்கூடிய ஒரு படம், அந்த படத்தை வந்து தெலுங்கில், அதான் மகாநதின்னு வச்சுக்கோங்களேன், மகாநதியும் நானும் ஒரு தான் சேர்ந்து தெலுங்கில் மொழி மாற்றம் பண்ணோம். அப்படி தான் அவர் என்னை கூட்டிகிட்டு வந்தார். அவருடைய மூத்த மகன், அந்த மூத்த மகனை வந்து அவன் இஸ்லாமியனாகவும் அவர் எதை நம்புகிறாரோ அந்த மதத்தை சார்ந்தவங்களாகவும் அவங்க மகள் இருக்குன்னு சொல்லிட்டு திருமணம் செய்து வச்சார். அதுக்கப்புறம் நான் பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்குறது ஐயா தமிழ் என்ற இனியனை தான். அது அப்படியே அவர் இங்கே சொல்லும்போது ஒரு மாதிரி மனது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. இப்படி நிறைய பெருமைகள் இருக்குது அவருக்கு. ஐயா ஏர்வாடியார் வந்து திறந்து வச்ச அந்த அறையில் இன்னும் நிறைய எழுதி, ஏர்வாடியார் ஐயா அவர்களுடைய 100வது தாண்டும் போது அந்த அறையில் வந்து உட்கார்ந்து, இங்கே இருந்து தானே நீங்கள் எழுதினீர்கள் அந்த அறையில், அந்த இருக்கையில் நான் அமர்கிறேன் என்று சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு பெரு நிகழ்வுக்கு என்னை அழைச்சதில் ரொம்ப மனமகிழ்ச்சி எனக்கு. ஐயா சொன்ன மாதிரி அவருடைய அடுத்தடுத்த படங்களில் என்னுடைய பங்குதாரர் வரலட்சுமி அவர்களும் நானும் சேர்ந்து அடுத்து நிறைய படங்கள் பண்ண போகிறோம். நாங்கள் ஒரு பெரிய முயற்சியில் இருக்கோம். இதில் பல 100 கோடி ரூபாய் முதலீட்டில் வந்து ஒரு சினிமா தொடர்பான விஷயங்கள் செய்கிறதுக்காக அவங்களுடைய ஆதரவோடு ஐயாவுக்கு வந்து பாடல் எழுதும் வாய்ப்பு கொடுக்குறேன். அதே மாதிரி நல்ல இயக்குநர்கள்டையும் கதைகளை கேட்டு திரைப்படங்கள் தயாரிக்கிறதுக்கும் இருக்கிறோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. ஐயா வந்து ஐயாவுக்கு திரைப்படத்துல அதிகமா பாடல் வாழ்த்து தரலான்னு கைத்தட்டணும் இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? ஐயா பேசுறீங்க, தேசிய நல்லா தெரியும் மதிய அவங்களாம் நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும்.
ஆதரவு இப்படிலாம் வேற தேடலாமா? கைத்தட்டி அப்பதான் ஐயா உற்சாகமடைகிறார். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறு வயிற்றுக்கு ஈயப்படுமா. ஆனால் இங்கே புதுமையா ஐயா அவர்கள் வந்து செவிக்கும் வயிற்றுக்கும் ஒரே சமயத்தில் அன்னைக்கு காலையில் உணவு கொடுத்தாங்க. ஏன்னா இதுதான் முதல்ல நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் இது முடித்த பிறகு தான் இது பசிக்குதுன்னு அது வரையும் பேசிட்டு அப்புறமா போங்கம்பாங்க. ஆனால் இங்கே செவிக்கும் வயிற்றுக்கும் ஒரே சமயத்தில் உணவை தந்த தமிழியன் அவர்களுக்கு என்னுடைய முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். இன்றைக்கு வந்து தாய்மாமணி ஏர்வாடி ஐயா அவர்கள், ஏன்னா பெரிய தமிழக அவருடைய உயரிய விருதுகள், தாய்மாமணி பாரதிதாசன் விருதை பெற்றவர். அவருடைய நூல்கள் 150க்கு மேலே நூல்களில் 3 நூல்கள் வந்து தமிழக அரசுடைய பரிசினை பெற்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையோடு நாம் வந்து தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பதே நமக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். அவர் என்னை பற்றி தான் நிறைய சொல்லிட்டாரு, ஏன்னா நான் இல்லாமல் போக மாட்டேன்னு. அதனால அவரே என்னுடைய இது நான் என்ன பேச வந்தாலும் அது பாதி அவரே பேசிடுவார். ஏன்னா எல்லாரும் பேரையும் ஐயாவுக்கு தெரியும். நான் இங்கே வந்ததுனால எல்லாருக்கும் ஐயா முதல்ல சொல்லும்போது நண்பர்களால் நண்பர்களை பெறுவோம்னா இங்கே இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேரையும் ஒருத்தர் கூட எனக்கு தெரியாது. ஐயா மூலமாகத்தான் இங்கே இருந்த அத்தனை பேரையும் எனக்கு தெரியும். விட இங்கே இல்லை தமிழியல் முதற்கொண்டு யாரையுமே எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு, 10-15 ஆண்டுகள் நான் பணி நிறைவேற்று ஆயிடுச்சுனாக்கா நான் தான் ஒரு மூலையில் உட்கார்ந்து வந்துருக்கணும். இன்றைக்கி ஐயாவோட போகிறதுனால இயங்கிக்கிட்டே இருக்கேன். தினமும் ஏதாவது ஒரு 2 நிகழ்வு, ஏதாவது ஒரு நூல் வெளியீட்டு விழா, ஒரு நூல் மதிப்புரை விழா, ஒரு அப்படி தமிழோடு, அதுவும் வந்து சும்மா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்காமல் நம்முடைய இலக்கியத்தோடு தொடர்ந்து பயணிப்பதுனால நம்முடைய வாழ்நாள் கூடுகிறது. இப்போ இங்கே அந்த பாக்யராஜை பற்றி கூட ஒரு செய்தி வந்தது. அப்போது அதை சொல்லும்போது கூட அவர் வந்து ஏதோ ஒரு இதில் ஒரு பாட்டை ஒன்று பார்த்தார், என் சோக கதையை கேளு தாய்க்குழமைன்னு. அதை வந்து அப்படியே இலக்கியத்தில் சொல்கிறார். இது வந்து இலக்கியத்தில் இடம்பெற்றதுங்க, இது வந்து மடலேறுதுங்கள் அப்படின்னு, மடலேறுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது தமிழ் இலக்கியங்களில். ஏன்னா காதலில் தோல்வியிட்டவன் வந்து அந்த பனை ஓலையில் அவருடைய காதலியுடைய படத்தை எல்லாம் எழுதி வைத்துக்கொண்டு மடலேறுதல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஒருத்தர் சொல்கிறார், இந்த பாடல் வந்து இலக்கியத்தில் உள்ள மடலேறுதல் பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவர் அப்படியான அப்படியே வியந்து பார்க்குறாரு பாக்கிறார். ஒரு அண்மையில் நடந்த ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் இப்படி அந்த திரைப்படம் வந்து ஒரு தனியாக ஒன்றும் இயங்கலை. ஏன்னா நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் உள்ள ஒவ்வொரு துண்டு பகுதியும், சிற்றிலக்கியங்களில் ஒவ்வொரு பகுதியும் தான் இன்றைக்கி வந்து திரைப்படங்களாக இலக்கியத்தோ தமிழோடு அது தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்முடைய தமிழ் தான் இயல், இசை, நாடகம் அப்படிங்கிறதுனால அந்த நாடகம் வந்து இன்றைக்கி வளர்ச்சி நிலையில் திரைப்படமாக போயிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த நம்முடைய தமிழ் இயலனை பற்றி சொல்லணும்னா முதல்ல ஒரு ஆண்டுக்கு முன்னால் தன்னுடைய தந்தையாருடைய நினைவாக 27ஆம் தேதி நூல் வெளியிட வேண்டார். அது சும்மா சொல்கிறாரு போட்டிருக்குது, நடைமுறைக்கு சாத்தியமா? ஏன்னா இந்த குமுதம் ஆனந்தனை விட வெளியிடுறாங்களே, வாரம் வெளியிடுறவங்க, மாதம் வெளியிடுறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். இவர் மாதம் ஒரு புத்தகத்தை வெளியிடுறேன் அப்படின்னா இது நடக்கிற காரியமாக ஏதோ சொல்கிறார், நாமளும் வாழ்த்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாசிட்டு போனால் ஒவ்வொரு மாதம் 27ஆம் தேதி ஒவ்வொரு நூல் அது எங்கே இருந்தால் வந்து எப்படி தான் அது சுடச்சுட வரும். முதல்ல ஆரம்பிச்சிடுவாங்க, நூல் போயிட்டே இங்கே விழா போயிட்டு இருக்கோம். அப்புறம் அங்கேருந்து ஓடி சுடத்தில் கொண்டு வந்து கொடுப்பாங்க நூலை. விழாவில் தான் நூல் ஒரு சுடத்தில் கொண்டு வந்து அங்கே இருக்கவங்களுக்கு மட்டும் கொடுக்கும். அப்புறமா அடுத்த நாள் அப்புறமா திருப்பி வந்து அழகாக பதிச்சு வரும். அதுபோல் ஒவ்வொரு ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முழுவதும் 16 மாதம் அத்தனை நூல்கள் இருக்காரு. அத்தனை நிகழ்வுகளையும் நான் பங்கேற்றிருக்கேன் என்பது ஐயாவோட பயணிருக்கேன் எனக்கு கிடைத்த ஒரு பேர் என்று தான் நினைக்கணும். இனிமே 3 தாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ வந்து தனியாக ஒரு அறை கிடைச்சிச்சு. அதனால அது வந்து அதுக்கு பேரை பாருங்க, வளர் தமிழ் வார்ப்பகம். படைப்பகம் நான் கூட நினைச்சேன், படைப்பகமான இல்லைங்க வார்ப்பகம்னு மாற்றிருக்கேன். அப்போ தான் நினைச்சேன் வார்ப்பகத்துக்கும் படைப்பகத்துக்கும், படைக்கிறது வந்து படைத்தல்ங்கிறது புதிதாக சொல்கிறது, ஏற்கனவே இருப்பதை அப்படியே வார்த்துன்னா வடிவங்களுக்கு ஏற்ப. ஏன்னா அந்த இலக்கியத்தில் தமிழ் இலக்கியத்தில் இல்லாத ஒன்றும் இல்லை, புதுசாக ஒன்றும் படைக்க போகிறது கிடையாது, எல்லாம் வளர்ந்து விட்டது. அந்த வளர்ந்ததை புதிய தலைமுறைகளுக்கு ஏற்ப அதை வார்த்து வருகின்ற தலைமுறைகளுக்கு ஏற்ப வார்த்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்ப்பகம் என்று அந்த பெயரை வைத்திருக்கிறார். இந்த அவர் வந்து இனிமேல் அவர் ஐயா சொன்னது போல இனிமேல் வாரம் கூட ஒரு நூறு கூட வெளியிடலாம். ஏன்னா அந்த தொழில்நுட்பம் வந்து இப்போ வளர்ந்து போச்சு. தொழில்நுட்பம் வந்து இன்னைக்கு ஒரு நூறு கூட வெளியிடலாம். அப்போல்லாம் வந்து 1000 புத்தகம் தான் வெளியிடணும், அது 500 புத்தகம் வெளியிடணும். இன்னைக்கு வந்து ஒரே ஒரு புத்தகம் இன்னைக்கு மட்டும் கொடுத்து நீங்கள் வெளியிட்டு விடலாம், முடிஞ்சு போச்சு. நமக்கு ஒரு 1000 ரூபாக்குள்ள எல்லாத்தையும் கூட முடிச்சிடலாம் ஒரு நூல். அதுபோல் வாரம் கூட வெளியிடலாம். ஆனால் அது வந்து சும்மா வெளியிடலை, ஒரு செறிவோடு இருக்குது, கருத்து செறிவோடு.
முதல்ல வந்து இப்போ திடீர்னு போன நூல் வெளியிடும் போது வந்தால் திடீர்னு ஒரு இலக்கணத்தை பற்றி சொல்கிறார். இலக்கணம் அந்த பிறப்பியலை பற்றி இன்னைக்கு கூட அதான் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த பிறப்பியல் ஏன்னா பிறப்பியலை பற்றி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா அதனுடைய பிறப்பியல் எங்கே முயற்சி, பிறப்பு முயற்சின்னு இருக்குது, ஒழிப்பு முயற்சி, அதெல்லாம் பற்றி நுட்பமாக மாணவர்கள், அதுவும் வந்து தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதை வந்து இப்போ இளம் தலைமுறையினுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ தான் வந்து அந்த நம்முடைய தமிழில் இருக்கக்கூடிய அந்த லகரம் 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 இந்த 3 இடத்தினுடைய ஒழிப்பு தெரிந்தால் தான் அதை வந்து உச்சரிக்க முடியும். இன்னைக்கு கூட பெரிய ஆளுமைகளை ஒரு தமிழாசிரியர் சொல்வார், அறிஞர்னு தான் சொல்லுவார். அறிஞர்னு சொல்ல வரைய வராது, அவர் அறிஞர் அப்படின்னு தான் சொல்லுவார். கவிஞர் அப்படின்னு தான் சொல்லுவார், கவிஞர்னு சொல்ல வராது. ஆமாம், இப்படி அதை ஏன்னா அது வந்து அந்த ஒழிப்பு முறையை நம்ம சொல்லித்தரல பள்ளிக்கூடத்தில். அதையெல்லாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள். எனவே ஐயா அவர்களுடைய அந்த வார்ப்பகம் தமிழுக்கு வளம் சேர்க்க வேண்டும், பல நூல்களை தர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி வரட்டி விடுகிறேன். வாழ்த்துறைக்கு நன்றி. அடுத்ததாக திரைப்பட தயாரிப்பாளர் வீத்தமிழ் அம்மா ஐயா தான் தமிழ் வீத்தமிழ் காணொலி பக்கம் அரசு திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் அம்மா வரலட்சுமி அம்மா ஆவடி எஸ் வரலட்சுமி. கொஞ்சம் இருக்குமா அம்மா ஐயா அப்படி பின்னாடி வாங்க. மறுபடியும் ஒரு ரீடேக்கு செகண்ட் பசங்கள் யாராவது பேசணுமாம்மா? மாணவர்கள் யாராவது 2 நிமிடம் பேசணுமா? ஐயா வந்திருக்காங்க. அண்ணாவளி சார், ஐயா நீங்கள் சாப்பிட்டீங்களா? முல்லை மாணவர்கள் யாராவது வாய்ப்பு எடுத்துக்கிறா எடுத்துக்கலாம். இல்லை அண்ணாமலை சார் இங்கே இனிதான காலை பொழுது, இனிதான உணவு, மிக சுவையாக இருந்தது ஐயா காலை சிற்றுண்டி. முதலில் அதற்கு நன்றி. இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து தமிழ் சான்றோர்கள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ராஜராஜன் ஐயா சொன்ன மாதிரி தான் எனக்கு இலக்கிய கூட்டங்கள் வந்து கடந்த 10 வருடங்களாக இலக்கிய கூட்டங்கள் 2015 நான் வந்து இலக்கிய கூட்டங்களில் கலந்துட்டு இருந்திருக்கேன். நம்ம ஏர்வாடி ஐயாவோட கவிதை உறவுகள் அரங்கத்துலேயும் நம்ம வந்து கவி அரங்கத்தில் வந்து நாங்கள் வந்து வாசிச்சிருக்கோம். நாங்கள் நண்பர்கள் 4 பேர் கவி அரங்கத்துக்காகவே நாங்கள் வந்து பயணம் பண்ணோம். நான், கனகாபாலன், கீர்த்தி கிரிஷ், ராஜ்குமார் சிவன், நாங்கள் 4 பேர் எங்கே கவி அரங்கம் நடந்தாலும் முதல்ல பேசி வச்சுப்போம். உடனே இந்த கவியரங்கம் இந்த வாரம், அடுத்த வாரம் அந்த கவியரங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி எல்லா இடத்துலையும் பேர் நாங்கள் ஒருத்தர் கொடுத்தாலும் 4 பேர் பேரையும் நாங்கள் கொடுத்துட்டு தான் கவியரங்கத்துக்கே போவோம். அதில் முக்கியமாக வந்து பூவை தொன்மை தமிழ் சங்கத்தில் நம்ம வானரசன் ஐயாவோட கவியரங்கங்களுக்கு அடிக்கடி கலந்துப்போம். அதே மாதிரி நம்ம தலைமையேற்றி இருக்கும் இன்று ஏர்வாடி ஐயா அவர்களோட கவியரங்க கூட்டங்கள்லையும் நான் நிறைய தடவை கலந்துட்டுருக்கோம். அதனால் எனக்கு வந்து நான் தமிழ் ஐயா வந்து தமிழ் கூட்டங்களில் தான் எனக்கு ஐயா வந்து அறிமுகம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்மளோட தமிழ் சேனலில் ஐயா அவர்களும் முல்லை அவர்களும் வந்து கலந்துக்கிட்டு நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு 4-5 மாதங்கள் தொடர்ந்து வருவாங்க. ஐயா அவர்கள் வந்து நம்மளோட அலுவலகத்துக்கு வந்து நமக்காக வந்து சேனலில் வந்து தமிழ் இலக்கியங்களை வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் வந்து தொடர்ந்து நமக்காக நிகழ்ச்சிகளை வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து ராஜராஜன் சார்கிட்டே ஐயா வந்து அறிமுகப்படுத்தினேன். அப்படி தான் ஐயா அவர்களுக்கு வந்து திரைத்துறையில் வந்து ஐயா வந்து எங்களோட ஒரு பாடல் எழுதினாங்க. உண்மையிலேயே வந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரோடையும் கலந்துக்கிறதுல வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஐயா அவர்களோட இந்த வளர்த்தமிழ் வார்ப்பகம் அரை தொடக்க விழாவில் வந்து இன்றைக்கி உண்மையிலே வந்து ஐயா அவர்கள் வந்து ஏற்கனவே தமிழ் பணிகள் செய்கிறதுல வந்து சாதாரணமானவர் இல்லை. அவர் எப்போவுமே வந்து என்னென்னா ஒரு இளைஞர். அவர் சொன்னார் 19 வயதுலேருந்து நான் வந்து தமிழ் பணிகளுக்கு வந்துட்டேன் அப்படின்னாரு. அவருக்கு இன்றைக்கும் வயசு 19 தான். எப்போவுமே அவர் வந்து எழுதிக்கிட்டே இருக்கார், தமிழோட பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கக்குள்ள யாருக்கும் வந்து வயசு ஆகவே ஆகாது. முக்கியமாக நம்ம தமிழிலன் ஐயாவுக்கு வயது என்பது ஆவதே இல்லை. அவங்க இணையரை பார்க்கும்போது கூட எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அவங்க அந்த முகத்தில் வந்து ஒரு ஒரு குழந்தை மாதிரி இன்னமும் வந்து ஒரு இளமையோடு அந்த ஒரு புன்னகை. முல்லையை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா முல்லை வந்து எனக்கு நிறைய தெரியும் அப்படின்றதுனால உரிமையாக பேசுகிறேன். எனக்கு வந்து என்னென்னா ஐயாவோட குடும்பத்தோடய இணைஞ்சு பயணம் பண்ணுற மாதிரியான நிறைய வாய்ப்புகள், நிறைய நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு எப்போவுமே. அடுத்து வந்து என்னென்னா நான் வந்து திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி கவியரங்கங்களில் கலந்துக்கிட்டேன். திரைத்துறைக்கு நான் வந்தது ஒரு பாடலாசிரியராக தான். என்ன அறிமுகப்படுத்துனது ராஜராஜன் சார் தான்.
அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணோம், தொழிலில் இணைய ஆரம்பித்தோம். மொழி மாற்று படங்களை வாங்கி நாங்கள் தமிழில் மொழி மாற்றங்கள் செஞ்சு நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம், விநியோகம் செஞ்சிட்ருக்குறோம். அடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரசின்னு சொல்லி வரலட்சுமி சரத்குமார் வச்சு படம் தயாரித்தோம். இப்போ படம் தயாரிப்பில் இருக்குது, அந்த படமும் இப்போ முடிஞ்சிடுச்சு. அடுத்தது எங்களோடது வந்து என்னென்னா பெரிய ப்ராஜெக்ட், ஒரு ஓடிடி ப்ராஜெக்ட். ஆக்சுவலி என்ன, தமிழ் அரங்கத்தில் நான் வந்து ஆங்கிலம் பேசக்கூடாது, இருந்தாலும் வந்து அது சில 100 கோடிகள் அந்த மாதிரி வந்து ஒரு ஓடிடிக்கான ஒரு தளத்தை வந்து நாங்கள் இப்போ வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான பணிகள்னால தான் நாங்கள் கொஞ்சம் நிறைய வெளிக்கூட்டங்களில் கூட இப்போ கொஞ்சம் கலந்துக்காமல், ஏன்னா அவர் அடிக்கடி ஹைதராபாத்தில் இருக்கார், நான் சென்னையில் இருப்பேன். அந்த மாதிரி இங்கே சொல்ல வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் கடந்த 1 வருடமாக வந்து நிறைய கூட்டங்களில் கலந்துக்கல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நான் முந்தா நாள் தான் பதிவு போட்டேன். மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து மீண்டு வந்தாச்சு, எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, எல்லாமே நார்மல்னு வந்தாச்சு. ஆனால் நான் என்னென்னா, மார்பக புற்றுநோயில் பாதிக்கப்படும் போதே அங்கே நிறைய பேரை பார்த்தேன். அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அழுவாங்க. அவங்களுக்கு நோயின் தெரிஞ்ச உடனே ரொம்ப அழுவாங்க, கட்டுப்படுத்த முடியாது. அப்புறம் சில பேருக்கு பணம் இல்லாததுனால கூட இருக்கலாம், அந்த மாதிரியாக சில பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா நான் வேலூர் சிஎம்சியில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அப்போ தான் முடிவு பண்ணேன், நமக்கு இந்த நோயை ஏன் வந்துச்சு, அப்போது அடுத்து இந்த நோயிலேருந்து மற்றவங்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோன்றதுக்காக இந்த நோய் நமக்கு வந்துருக்கு. அதுக்கான வேலைகளை இப்போ நான் முழு மூச்சோடு இந்த ஒரு 2 மாதமாக வந்து என்னென்னா, நம் மனிதம் ஃபவுண்டேஷன், நம் மனிதம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இப்போ அதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அடுத்த மாதம் எப்படி உங்கள் எல்லாரையும் நான் வந்து அழைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். தேதியை நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலை. வேந்தர் ஐயா கிட்ட தேதியை வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் நான் நிகழ்ச்சி, ஏன்னா என்னோட கடவுள்னு சொன்னால் அது எங்களோட வேந்தர் ஐயா தான். அவரோட தமிழ் இயக்கத்தில் இணைஞ்சி இவ்வளோ நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் இந்த கடந்த ஒரு 5 வருடமாக தமிழ் இயக்க நிகழ்ச்சியில் மட்டும்தான் நான் இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது ஐயாவோட தேதியை வாங்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து அழைப்பு கொடுப்பேன். நீங்கள் நம்மளோட அறக்கட்டளை துவக்க விழாவுக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து விரும்பி கேட்டுக்கிறேன். சரிங்களா? என்னை இந்த கூட்டத்துக்கு அழைச்ச தமிழன் ஐயாவுக்கு நன்றி, நம்மளோட ஏர்வாடி ஐயா அவர்களுக்கும் நன்றி. விஜயலட்சுமி அம்மா வந்து வரலட்சுமி அம்மா வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னு நம்ம எப்போவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் அவங்க அதை வெளிப்படையாக சொல்லுவாங்க. நம்ம இணையவழி கூட்டங்கள் எப்போ கலந்துக்கிட்டாலும் தான் நோய்வாய்ப்பட்டிருந்ததும் நோயிலிருந்து மீண்டதையும் சொல்லி, அதன் மூலமாக யாராவது உங்கள் உறவினர்களில் நம்ம உட்காந்து நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவங்களுக்கு நம்பிக்கை தரணும்னு பேசுவாங்க. அதனால் அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப பெருமைக்குரியது. அவங்களுக்கு மீண்டும் கைத்தறி நன்றி சொல்லுங்கள். அரங்கத்தில் இருக்கிற நாமளும் நம்ம நண்பர்கள் எல்லோருமே அவங்க அறக்கட்டளை தொடக்க விழாவுக்கு உறுதியாக சென்று வருவோம். அடுத்ததாக நண்பர் ஞான ரவிச்சந்திரன், அவர் பெரிய பரிசு வச்சிருக்கிறதால முதல்ல கூப்பிடுறோம். பெரிய டப்பா இதை வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஞான ரவிச்சந்திரன் ஐயா ஞான பரிமாறு ஒரு 10 நிமிடம் 3 இல்லைம்மா இல்லைம்மா நான் இங்கே சரியா 10 நிமிடம். ஐயா இங்கே பாருங்க ஐயா, ஞான ரவி, பாபு, சசிதரன், சிவகுமார் 3 பேர் தான். மற்றவங்க நம்ம யாரையும் கூப்பிடுங்க. நன்றி. ஒரு முல்லைப்பாப்பன் வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று அன்பு நண்பர் இணையத்தேனி தமிழன் அவர்கள் தன்னுடைய வளர்தமிழ் வார்ப்பகத்தின் துவக்கத்திலே பேசும்பொழுது திருக்குறளோடு துவங்கியதால் அவருக்கு திருவள்ளுவரையே பரிசாக தர வேண்டும் என்று விளைகிறேன். அதிலே ஒரு திருக்குறள், இயலாது என எதுவும் இல்லை எனவென்று இயங்கும் இயலன் தமிழ் என்று எழுதி அவருக்கு நாங்கள் பரிசாக வழங்குகிறேன். ஐயா ஐயா நிக்க அதுலயே ஒரு குரல் வெண்பா எழுதி எனக்கு போட்டிருக்கிறேன். உடனே போடுவாங்க, நம்மளை விட்டுட்டு போட்டுருவாங்க. இயலாது என எதுவும் இல்லை என என்று இயங்கும் இயன தமிழ் இயனம். பாபு சீக்கிரமா அம்மா மறைச்சிருவேன்.
இந்த பக்கம் முகம் தெரியாது. அங்கே அங்கே வாங்க 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 பரவாயில்லை. நீங்க மறந்துட்டீங்க. நம்பிக்கை பாருங்க. ஐயா வெரி குட் கரெக்ட். அவன் நீங்கள் இந்த கொஞ்சம் பேருக்கு பிறகு நன்றியோட நிகழ்ச்சி முடிய போகுது. மாணவர்கள் யாரும் பேசுறீங்களாமா? ஆர்த்தி, சுபாஷ் யார் பேசுறீங்களா? ஒருத்தவங்க 2 பேரா? சூரியகலா, ஆர்த்தி. அன்பு நண்பர்களே, எப்பொழுதும் போல தமிழன் அவர்கள் எனக்கு 2 நிமிடம் ஒதுக்கி இருக்கிற எல்லோருடைய பெயரையும் உச்சரித்து வரவேற்று வாழ்த்து மகிழ்கிற வாய்ப்பினை தட்டி பறிப்பார். இன்றும் அதனை பறித்திருக்கிறார். ஆனாலும் கூட என்னுடைய நெஞ்சிற்கினிய இளமை தலைமை ஏர்வாடியாருக்கு வணக்கத்தை சொல்லி வந்திருக்கிற அத்துணை ஆளுமைகளுக்கும் ஒரு சேர நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். ஏன்னா எல்லாரையும் சொன்ன நேரமாயிருங்கிறதுனால வளர்தமிழ் வார்ப்பகம் என்று அவர் பெயர் வைப்பதற்கு முன்பால் படைப்பு கூடம் என்று என்னிடத்தில் சொன்னார். அடுத்த நாளே அலைபேசியில் அழைத்து அதனுடைய பெயரை மாற்றியிருக்கிறேன். அதற்கு பெயர் வளர்தமிழ் வார்ப்பகம் என்று வியந்து போனேன். உண்மையிலேயே அந்த வளர்தமிழ் வார்ப்பகத்தில் நானும் எப்பொழுதும் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நினைவு பரிசினை வழங்கியிருக்கிறேன். அவருடைய மேதையிலே எப்பொழுதும் வள்ளுவர் அமர்ந்திருப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த பரிசினை அளித்திருக்கிறேன். தமிழன் அவர்கள் எனக்கு நீண்ட நெடுங்காலமாக பழக்கமா என்றால் இல்லை, வெறும் 5 ஆண்டு கால பழக்கம்தான். ஆனால் அந்த 5 ஆண்டு கால பழக்கத்திலே எந்த அளவுக்கு அவருக்கு நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்பதற்கு சாட்சி இந்த அழைப்புகளிலே என்னுடைய பெயரும் இடம்பெற்றிருப்பது என்பதுதான். என்னுடைய நெஞ்சிலும் கூட நீங்க இடம்பெற்றிருக்கிறார் அவர் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், என்ன சாட்சி என்றால், அவர் எந்த விழாவினை அறிவித்தாலும் அந்த நாளிலே நான் ஏதாவது ஒரு விழாவிற்கு ஒத்துக்கொண்டிருந்தால் ஒழிய நான் இங்கு இருப்பேன் என்பது, அந்த அளவிற்கு அவரிடத்திலே நான் அன்பு செலுத்துகிறேன் என்பது. அவரை பற்றி நான் விரிவாக பேசினால் நேரம் கடந்துவிடும் என்பதனாலே இணைய தேடி தமிழன் குறித்து நான் எழுதிய அந்த கவிதையே படித்து, ஏனென்றால் அது அவருக்கும் நிரம்பவும் பிடிக்கும், எனக்கும் அவரை பற்றிய முழு வார்ப்பு அந்த கவிதையில் இருக்கும் என்பதனாலே அந்த கவிதையை நான் படித்து என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இரவுகளை உறங்க வைத்து இருள் போக்க இயங்குகின்ற வெண்ணிலா. தமிழன் இரவுகளை உறங்க வைத்து இருள் போக்க இயங்குகின்ற வெண்ணிலா. அவர் தரவுகளை தரம் பிரித்து தினந்தோறும் தரும் தகவல் எண்ணிலா. அருவி என ஆர்ப்பரித்து சொற்கள் எல்லாம் நாவழியே இறங்கும். அவர் புறவி என பேசுகின்ற வேகத்தில் அரங்கமதே கிறங்கும். நீங்க பார்த்துருக்கீங்க. கனிந்த வரலட்சுமி அம்மா கேட்க, கனிந்த முகம், இனிய சொற்கள், காதலி போல் கடைக்கன் பார்வை. கனிந்த முகம், இனிய சொற்கள், காதலி போல் கடைக்கன் பார்வை. அது பனிமழையில் நடுங்குகின்ற பேருக்கும் குளிர்போக்கும் போர்வை. கனவுகளை கால்வழியே நடைவையிலும் கலாமையா உறவினர். அவர் வினா எழுப்பும் விடைகளுக்கு வினாவாக விடையிருக்கும் வல்லவர். பகலிரவு பார்க்காமல் தமிழ் வளர்க்க படபடக்கும் இணைய தேனி. இந்த இணைய தேனி என்கிற அந்த பட்டத்தை அவருக்கு அளித்து நான் மகிழ்ந்தேன். அதை அவர் எங்கு போனாலும் அவர் சொல்லுகிறார் என்பது எனக்கு மகிழ்ச்சி. அவர் அகண்டவழி பாத்திரத்தில் அள்ளி முண்டு அருந்துகின்ற கணினி ஞானி. தகதகக்கும் பொன் தகடு வார்த்தைகளாய் நாயிடுக்கில் ஜொலிக்கும். அவர் நகம் கூட தமிழ் கீறும். தமிழ் தாய்க்கு அது சுகமாய் இருக்கும் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துதலை அவருக்கு தெரிவித்து, இன்னும் பல 100 புத்தகங்களை அவர் படைக்க வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்வது போல ஏர்வாடியாருக்கு போட்டியாக இருக்கிறார், நெருக்கமாகவும் வந்துவிட்டார். இன்னும் ஒரு ஆண்டு காலத்திற்குள்ள மாதம் 3 என்று எழுதினால் அந்த 150 தாண்டி விடுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். ஐயா அவருடைய வாழ்த்துக்கும் கவிதைக்கும் நன்றி. திருவள்ளுவர் பரிசுக்கும். அடுத்து நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் ஐயா பாபு சசிகன். அடுத்த அந்த 2 பிள்ளைகள் அத்தோட நன்றியுரை. நண்பர்கள் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டாம், முடிச்சுக்கலாமா? வரத்தமிழன், செந்தமிழ்தாசன், குருசங்கர் கனகராஜ், ரொம்ப பேர் இருக்கீங்க. சூப்பர் ஐயா பண்ணி சூப்பர் ஐயா. அதான் அதிகாரத்தின் புகழ்கள்.
துடைத்தல். அடுத்தது ஆர்த்தி. ஆர்த்தி தயாராக இருக்கேன். அப்புறம் சூரியன். குறள் எனது கொள்கை, மறுபடியும் ஒரு வள்ளுவர் எனது வாழ்க்கை கடவுள் என்று சொல்லி அற்புதமான ஒரு காலை பொழுதில் அரங்கம் நிறைந்த, மனதுக்கு பிடித்த இலக்கிய ஆளுமைகள் நிறைந்திருக்கின்ற இந்த அரங்கத்தை வணங்கி மகிழ்கிறேன். சரியாக மணி 11:12 ஆகிறது. 2 to 3 நிமிடங்களில் என்னுடைய உரையை சொன்னது போல் 11:15க்கு நான் முடித்துக் கொள்கிறேன். ஏர்வாடியார் ஐயா அவர்களும், பேராசிரியர் அரங்கமல்லிகா அவர்களும், தயாரிப்பாளர் வரலட்சுமி அவர்களும், இயக்குனர் கிடா இயக்குனர் வெங்கட் அவர்களும் நிறைந்திருக்கின்ற இந்த அவையை நான் வணங்கி மகிழ்கிறேன். பேச வேண்டியது எல்லாத்தையும் நம்ம நட்புகள் பேசிட்டாங்க. வளர் தமிழ் பற்றி பேசலாம்னு நினச்சா பேராசிரியர் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வார்ப்பு பற்றி பேசலான்னு பார்த்தா மதியண்ணன் பேசிட்டாங்க. ஆனால் அதுக்காக பேசுறதுக்காக எதுவும் இல்லை என்று இல்லை. தமிழியலன் அவர்களை குறித்து பேச வேண்டும் என்றால் ஒரு நாள் முழுவதும் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு நூலகம் திறக்கப்படும் பொழுது பல சிறைச்சாலைகள் மூடுவதாக ஒரு பழமொழி இருக்கிறது. அப்படி இருக்கின்ற இந்த சூழலில் வளர் தமிழ் வார்ப்பகம் என்கின்ற ஒரு நூலகமாகத்தான் இதை பார்க்கிறேன். காரணம், தமிழியலன் என்பவர் ஒரு திறந்த நூலகம். ஒரு திறந்த நூலகத்தில் எப்பொழுதும் நீங்கள் வரலாம், தங்கி இளைப்பாறலாம். இளைப்பாறுதல் என்பது உங்கள் களைப்பை போக்கிக் கொள்வதற்கான இளைப்பாறுதல் மட்டுமல்லாமல் உங்கள் அறிவு களைப்புகளை தீர்த்து கொள்வதற்கும் இந்த வார்ப்பகம் பயன்படும் என்பதுதான் இதனுடைய சிறப்பு. எப்பொழுது ஒரு தளமாக அது இயங்குகிறதோ, அது ஒரு அறையாக இருக்கிறதோ, இந்த அறை நீங்கள் கணக்கில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 50க்கு 15 ஒரு செவ்வகத்தில் ஒரு அறையாக இருக்கும். ஆனால் இது அறை அல்ல, ஒரு பிரபஞ்சத்தினுடைய வானம், ஒரு தமிழ் வெளி, ஒரு இலக்கியத்திற்கான தலம், ஒரு நட்புகள் கூடுவதற்கான ஒரு கூடு. இப்படி நீங்கள் இந்த அறையை அளந்து கொண்டே போகலாம். அந்த அறையை அளப்பதற்கான சக்தி நம்மிடம் இல்லை. காரணம், தமிழியலன் என்கின்ற ஒரு சக்தியை நீங்கள் எதற்குள்ளும் அடைத்துவிட முடியாது. இந்த அறைக்குள்ளாக திறந்தது வேண்டுமெனால் ஏர்வாடியார் ஐயா கைகளால் இந்த அறையை திறந்திருக்கலாம். ஆனால் இது திறக்கப்பட்டது அப்படிப்பட்ட பெருமகனாரால் திறக்கப்பட்ட ஒரு பிரபஞ்ச வெளி. இந்த வெளியிலிருந்துதான் இன்னும் பல சிறகுகள், பல விதைகள், பல மழைகள், பல ஈரங்கள் வெளிவர காத்து கொண்டிருக்கின்றன. 72 அபிபுல்லா சாலை என்கின்ற ஒரு இடம் இருந்தது, இப்பொழுது அது இல்லை. அந்த இடத்தில் இருந்து, அந்த கூட்டில் இருந்து பறந்த பறவைகள், குஞ்சு பொரித்து பறந்த பறவைகள் எண்ணிலடங்கா. இன்று கோலூச்சி கொண்டிருக்கின்ற கோடம்பாக்கத்திற்கு விதையிட்ட இடம் அந்த 72 அபிபுல்லா சாலை. அதே போன்று இந்த அகாடமியும் ஒரு காலத்தில் என்னுடைய பின் தலைமுறைகளால் பேசப்படும் அந்த கூட்டை கட்டி கொடுத்தவர், அதை கூட்டை செய்து கொடுத்தவர் தமிழியலனாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த எளியூருக்கும் இந்த திறப்பு விழாவில் அளித்து இந்த சான்றோர் மத்தியில் பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தமிழியலன் ஐயா அவர்களும், அவருடைய இணையர் என் பேரன்பிற்குரிய அக்காள் கண்ணம்மாள் அவர்களும் இன்னும் பல உயரங்களை அடைய வேண்டும். என் அன்பு சகோதரி, என் அன்பு தமிழ் முல்லை, அவருடைய இணையர் பண்பு, எல்லோரும் இன்னும் வான்புகழ் எட்ட வேண்டும் என்று சொல்லி சரியாக 2:15 முடிந்து 16 தொடங்குகிறது. என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. ரொம்ப மிக அருமையான ஒரு இலக்கிய நயம் பொருந்திய வாழ்க்கை. நீங்க சாப்பிட்ட வரையே தெரியல. அடுத்த மாணவர்கள் இதுல இருந்து ஆர்த்திமா மாத்திரா சொல்றேன். அந்த கதை போடும். முதலில் இங்க இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இது முதல் நிகழ்ச்சி, அவங்க எல்லாத்தையும் நான் நேர்ல பார்க்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு குறள் இருக்கு,
தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வாருக்கு அரும்பொருள் யாதொன்றும் அப்படின்னு அந்த குரலுக்கான அர்த்தத்தால இன்னைக்கு தான் எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்குறீங்க. அப்புறம் எங்க தமிழியலன் ஐயா இந்த வயதுலயும் இவ்வளவு துருன்னு இவ்வளவு முற்போக்கு சிந்தனையோட நான் யாரையும் பார்த்ததே இல்லை. இந்த வயதுல நான் பார்த்ததில்லை. நான் பார்த்த முதல் மனிதன் நீங்க அது நான் யாரையும் பார்த்ததில்லை. நான் வியந்து எல்லார்கிட்டையும் பேசியிருக்கேன். எங்க ஐயா இப்படி இருக்காங்க, நான் இந்த மாதிரி ஒரு பர்சனை என் லைஃப்ல நான் பார்க்கல, இவங்க தான் அப்படி இருக்காங்க நான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் பாராட்டு. ஐயா வந்து யாரையும் பாராட்டுறத விடவே மாட்டாரு. யாருனாலும் நண்பர்களா இருக்கட்டும், எங்களோட மாணவர்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து எல்லா இடங்களிலுமே பாராட்டுவாரு. நாங்க பண்ணினதை விட அதிகமா சொல்லி எங்க ஐயா பாராட்டுவாரு. சோ அந்த ஒரு குணம் இருக்கு ஐயா கிட்ட. அப்புறம் இங்க பேசின எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஐயா கூட நான் குடும்பமா நாங்க பழகிட்டோம், நான் குடும்பத்துல ஒருவனா ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க எல்லாருமே சொல்றீங்க. அந்த அளவுக்கு எங்க ஐயாட்ட ஒரு ஈர்ப்பு மனம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஈர்த்துடுறாங்க. அவ்வளவு ஒரு நல்ல குணம் வாய்ந்தவங்க. இவருடன் வந்து நான் மாணவியா சேர்ந்ததுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப கூட எனக்கு வந்து பேச வரப்போ பதட்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஐயா வாங்க வந்து பேசுங்க, என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க இங்க இருக்கிறப்போ. சோ அதுக்காகவே நம்ம போகணும் அப்படின்னு வந்துதான் இங்க நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். சோ அது அவ்வளவுதான். நன்றி எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு. நம்ம தமிழ் விருப்பப்பாடம் படிக்கிற மாணவர்கள்ல நாள்தோறும் இங்கேயே உட்காந்து தமிழையே ஆய்வு பண்ணக்கூடிய பல மாணவர்கள் இருக்காங்க. ஆர்த்தி கண்ணன் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த ஆண்டே நீங்க அனைவருமே வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம பயிற்சி மைய இயக்குனர் சிவகுமார் பேசுறாங்க, அப்புறம் சூர்யா, அப்புறம் அனைவருக்கும் காலை வணக்கம். ஏன்னா மதியத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு தேனியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தன்னுடைய வாழ்நாளுக்குள் வந்து ஒரு தேக்கரண்டி தேனை தான் அதனால் சேகரிக்க முடியும். அதே போன்று ஒரு லிட்டர் தேன் சேகரிப்பதற்கு வந்து ஏறத்தாழ 2 மில்லியன் மலர்களை நாட வேண்டியிருக்கு தேனீக்கள். ஐயா எத்தனை மலர்களை நாடினார் எனக்கு தெரியாது. ஏன்னா ஐயாவுக்கு வந்து இணைய தேனி ஒரு பேர் வச்சிருக்காரு நம்முடைய ஞான ரவிச்சந்திர ஐயா அவர்கள். அதனால ஒரு தேனியை போல் அவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறார். அவரை வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு அறிமுகமானவர். ஆரம்பத்தில் அவரை ஒரு இலக்கிய பேச்சாளராக பார்த்திருக்கிறேன், சிறுபட இயக்குனர், அப்புறம் வந்து கவிஞர், எழுத்தாளர், நிறைய எழுத்தாளர் கவிஞர்களை உருவாக்கியவர். இது மாதிரி பல முகங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன். இதுக்கு என்ன எல்லை என்று எனக்கு தெரியவில்லை. இவர் எப்ப அடங்குவார்னே தெரியல. ஏன்னா எல்லை பறந்து விரிந்து கொண்டே சென்று கொண்டே இருக்கிறது. இதுலதான் செட்டில் ஆயிடுவார் ஆங்கிலத்தில் சொல்றாரு. அந்த மாதிரி எதுலையாச்சும் போய் சேர்ந்துருவான்னு நினைச்சா இல்ல. இப்ப இது எப்படி வந்து எனக்கு தெரிந்து 2 நாட்கள் 3 நாட்கள் கூட தான் இந்த ஒரு திடீர்னு தொடங்குற மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப நாள் திட்டமிட்டு இருந்தால் கூட திடீரென்று தான் தொடங்கி இருக்காரு. ஸோ இவருடைய எல்லை என்ன, எந்த லிமிட்ல போய் செட்டில் ஆவார் ஆங்கிலம் சொல்லிக்கிறேன், அது எப்படிங்கிறது எனக்கு இன்னமும் தெரியல. அதற்காக ஒரு உளவுத்துறை மாதிரி ஒன்று வச்சு ஒருத்தர ஏற்பாடு பண்ணான்னு கூட இருக்கு. குடியாத்தம் குமணரை வைத்துட்டு செய்யலாம்னு. சரி, இது என்னதான் எல்லை? ஆங்கிலத்தில் வந்து இந்த quest for life அப்படிம்பாங்க. அந்த தேடல் வந்து உள்ளவரை மனிதனுக்கு வாழ்வில் ருசி இருக்கும். வைரமுத்துவர்கள் சொல்றது போல அந்த தேடல் தான் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஐயாவோட இணைந்து பயணித்ததுனால எனக்கு அந்த தேடல் ரொம்ப நாள் இருந்துகிட்டு இருந்தது. அதாவது அறிவியல் என்ற ஹிப்னாட்டிஸ் துறை பற்றி ஐயா மிக அருமையாக விளக்கம் கொடுத்தார் ஏரோடைய ஐயா அவர்கள். அவர் வந்து அதுக்கு ஹிப்னாட்டிசமே கற்றுக்க வேண்டாம், அறிவியலில் கற்றுக்க வேண்டாம், நானே இயல்பாகவே அது மாதிரி செய்வேன் அப்படின்பாரு. நாங்கள் வந்து அது மாதிரி மனிதர்களை வசியம் பண்ணதற்கு கூட ஒரு கட்டளை வைத்திருக்கிறோம். நீ என்னை கண்டதும் என் வசமாகி என் சொற்படி கேட்டு என் இஷ்டப்படியே எல்லாம் என் வசமாக விட்டாய் அப்படியே நெற்றிபூர்வத்தை பார்த்து கட்டளை போட்டு செய்ய முடியும், செய்திருக்கிறோம். எங்களுடைய முதல் மாணவர் வந்து இப்போ கும்மிடிப்பணி கவுன்சிலர் உள்ளவர். அந்த நெற்றிபூர்வத்தை பார்த்து 7ஆம் அறிவு நோக்கோர்மத் பயன்படுத்தி தான் கவுன்சிலர் ஆனார். சார் அது மாதிரி நிறைய பல்வேறு முகங்கள் அதில் போய்கொண்டே இருக்க முடியும். ஆரம்பத்தில் நானும் கூட ஏறத்தாழ ஒரு 5000 நோயாளிகளை குணப்படுத்தி இருக்கிறேன். நான் வந்து ஒரு யோகா ஆசிரியர் மற்றும் ரெய்கி மாஸ்டர், பிராணிக் ஹீலிங் தெரியும், அக்குபஞ்சர் துறை தெரியும், எல்லாமே உடல் ரீதியாக தான் மருத்துவம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லா உடல் நோய்களுக்கு முக்கியமான காரணம் மனம் என்று தெரிந்து கொண்டதன் பிறகு இதற்கு மாறிவிட்டேன். ஹிப்னாட்டிஸ் அறிவியல் ஹிப்னாட்டிஸிற்கு மாற்றிவிட்டேன். மனநல ஆலோசகராக இருந்து கொண்டிருக்கிறேன்.
இங்கே நீங்கள் கீழே பார்த்துருக்கலாம், என்னுடைய அறையில் பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டல் இருக்கும். அதில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 20 பேய் நாங்கள் ஓட்டியிருக்கிறது வரையில். 20 பேய்க்கு இது என்ன சம்பந்தம் கேட்காதீங்க. அதேமாதிரி ஒரு கோயில் குருக்கள் வந்து அருள்வாக்கு சொல்கிறதுக்கு வந்து கற்றுக்கிட்டு போயிருக்காரு. அப்புறம் வந்து குழந்தை பேர், அதுக்காக நிறைய பேர் குழந்தை பேர் அதுக்கு வந்து சீச்சு எடுத்து குழந்தை பெற்றிருக்காங்க. திருமணமாகாத பெண்கள் அதேமாதிரி நிறையா. இதில் என்னென்ன அருள்வாக்கு சொல்வதற்கும் பேய் ஓட்டுறதுக்கும் அறிவியலுக்கு என்ன சம்மந்தம்னா, அது கொஞ்சம் பகுத்தறிவு சார்ந்தவர்களுக்கு தான் எனக்கு உண்மை என்னன்னு தெரியும். அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிறாங்க. ஸோ அது மனம் சம்மந்தப்பட்டது தான். மனம் தான் எல்லாத்தையும் உருவாக்கி இது மாதிரி பண்ணி கொடுது. அதே மாதிரி நாங்கள் வந்து ஏறத்தாழ ஒரு 100 அறிவியல் பயிற்சியாளர் உருவாக்கிக்கிறோம். அதில் வந்து 100 பேர்த்தையும் நான் பேச வச்சுருக்கேன். அவனுடைய ஆழ் மனதை 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச வச்சோம் வகுப்பறையில். பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா 100 பேரில் வந்து ஒரு 50 பேர் மட்டும் தன்னுடைய பெயரை சொல்லி கொண்டு வருவாங்க. மீதி ஒரு 40 பேர் பக்கமாக ஒரு குலதெய்வத்தை சொல்லிட்டு தான் பேசுவாங்க. அவங்க நான் குலதெய்வம் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அதன் பிறகு ஒரு 10 பேர் ஒன்று இந்த மாதிரி பேய் மாதிரி ஆடி பின்னாடி செவுத்துல இடித்து மண்டையில் ரத்தம் வந்து, ஸோ அது மாதிரியும் ஒரு பொசஸ்ட் ஆன்மான்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி வருவாங்க. அதாவது நம்முடைய ஆழ்மனதின் பல்வேறுபட்ட நிலைகள் நம்ம அதில் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி அறிவியல்ங்கிறத கூட கொண்டு போகும்போது நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இதுதான் எல்லைங்கிற மாதிரி கிடையாது. அது மாதிரி எந்த துறையில் நீங்கள் நுழைஞ்சினாலும் அது வந்து ஒரு பெரிய கடலை போன்றது. நம்ம வந்து ஒரு மூலையில் ஒரு வாளியில் வந்து தண்ணி எடுக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி ஐயா அவர்களும் மிகச்சிறந்த முறையில் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். அது மாதிரி அவர் சொன்னது மாதிரி எங்கே போய் பெரிய லெவலில் வளர்ந்து எங்கே நிற்கிறான்னு எனக்கு இன்னமும் தெரியல. இதோ நிறுத்திவாரா, இன்னும் அடுத்த வெவ்வேறு துறையில் இறங்குவாரான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, எல்லாத்துக்குமே சேர்ந்து முழுமையாக என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்து வாய்ப்பு கிடைத்த நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சோபாரவையா வந்து எவ்வளோ அதிசயங்கள் செஞ்சுருக்காங்க. ரொம்ப குறிப்பாக எங்களுடைய உறவினரில் ஒரு தம்பி வந்து பெரிய விபத்தை சந்திச்சு கை கால் எல்லாமே நொறுங்கி அதிக இதாகி மேட்டில் இருந்தாங்க. அவங்க அப்பா அவங்க மாமனார் எல்லாருமே கிட்டத்தட்ட கைவிட்டுட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த தம்பி வந்து ரொம்ப நல்லா இருக்காரு, மீண்டும் வந்துட்டார். கிளச்சு இப்போ 2 வீலர் ஓட்டுறாரு, மறுபடியும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. முல்லைக்கு வந்து அந்த தம்பி வந்து அன்னமுறையாக வேணும். அந்த தம்பி இப்போ மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறாருன்னா ஐயாவுடைய ஹிப்னாட்டிசம் பவர், அதுக்காக நம்ம நன்றி தெரிவிக்கிறோம். அதில் முக்கியமாக என்னை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஐயா தெரியலன்னு சொல்கிறாரு. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் என்னை வந்து எனக்கு அவர் மனக்கட்டளைகளை போட்டுட்டு இருக்கிறார். நான் வந்துடுவேன், கஷ்டப்பட்டு நீ அதிக அளவில் நூல்கள் எழுதுகிற, பெரும் புகழோடு இருக்கிறாய், பெரும் வெற்றியோடு இருக்கிறாய்ன்னு என்னுடைய உள்மனதுக்கு ஐயா கிட்டே இருந்து வாரம் ஒரு தடவையாவது அந்த கட்டளையை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு நிறைவாக ஆமாம், ரொம்ப முக்கியம் இல்லை, அவங்க தலைமை பொறுப்புக்கு போயிட்டாங்க. ஐயா குருசங்கர் கனகராஜன் அவர்கள் வந்து அலுவலகத்திலிருந்து விடுமுறை போட்டு வந்திருக்கிறாங்க. ஐயா முத்துமாரசாமி, எனக்கு ஒரு சின்ன உதவி. நான் நன்றியுரை முடிச்சிருவோம். இப்போ நன்றியுரை முடித்த பிறகு இவங்க நண்பர்கள் இருக்காங்கல்ல, குருசங்கர் கனகராஜ், மரத்தமிழன், இவங்கெல்லாம் தனியாக ஒளிப்பதிவு பண்ணமில்ல, அந்த மாதிரி பதிவு பண்ணிக்கோங்க யூடியூப். அடுத்தாக நிறைவாக வாழ்த்துறையின் நிறைவாக மருத்துவர்கள் ரொம்ப பேர் ஐஏஎஸ் படிக்கிறாங்க. அதில் எம்பிபிஎஸ் பிள்ளைகளை 2-3 பேர் என்கிட்ட படிச்சிருக்காங்க. இந்த முறை கூட நிவேதான்னு ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்க. பிடிஎஸ் மருத்துவர் ரொம்ப பேர் படிச்சிருக்காங்க, பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கிறாங்க. பிஎஸ்எம்எஸ் மருத்துவரும் சிறந்த கவிஞர். இப்போ நம்ம நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் புத்தனுடைய உபாசனா மருத்துவத்தை பற்றி, மனநிலை பயிற்சி பற்றி பேசினேன். சூரியகலா அவர்களுடைய 2 நிமிட வாழ்த்துறை. மின்வாரியத்திலிருந்து எங்களுக்கு பெருமைக்குரிய ஐயா என்னுடைய அண்ணாமலை ஐயா வந்திருக்காங்க. அவங்களுக்கு சிறப்பு வரவேற்பு. பாப்பா வாடா. முடிஞ்சதுக்கப்புறம் முல்லையினுடைய நன்றியுரை. தேநீர் மறுபடியும் காலி பண்ணி எல்லாரும் கொடுத்துருங்கம்மா. தேநீர் வீணாக்கிடாதீங்க. கீழே இருக்கான்னு பாருங்க. ஒரு வாட்டி தேநீர் மறுபடியும் ஒரு சுற்று. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சூரியகலா. ஐயாவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு குரல் மூலியமாகவே நான் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஒல்லும் வகையெல்லாம் வினை நன்றே. திருக்குறள் வந்து 673 எண்ணு. ஐயாவுக்கு மிகவும் பிடித்த குறள் என்று சொல்வார். நிறைய டைம் எங்களோட குரூப்பில் வந்து பகிர்ந்திருக்கிறார். அந்த குறளோட பொருள் என்னன்னா, நம்ம ஒரு செயல் செய்கிறோம் இல்லை நினைக்கிறோம், அதுக்கான இடமோ இல்லை அதுக்கான வசதியோ இப்போ இல்லைன்னா எப்பயாச்சும் அதை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா இப்போ அந்த அந்த குறள் மூலியமா ஐயா வந்து எனக்கான என்கிட்ட தூங்கிட்டு இருந்த ஒரு தான் தட்டி எழுப்பினாங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஐயாவை பற்றி பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, பேச்சுலையா இருக்கட்டும், வகுப்புலையா இருக்கட்டும், எங்ககிட்ட பழகிற விதத்துலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு சுறுசுறுப்பான பேச்சு,
அந்த ஒரு நேர்மறையான எண்ணம் அது எல்லார்கிட்டயும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஆனா ஐயா கிட்ட அது எப்பவுமே கிடைக்கும். டிஃபால்ட்டாவே அது வந்து ஐயா கிட்ட வந்து அது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஐயாவை பிடிக்கும். அப்படி நான் இப்போ ஆன்லைன்ல தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். எல்லாருமே யூபிஎஸ்சி படிக்கிறவங்க சில பேர் சர்வீஸ் போய் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த சர்வீஸ் அங்க அவ்வளோ சுலபமா நடந்துருதான்னு கேட்டா நடக்கிறது கிடையாது. அதுல சில பேர் வந்து தனித்து இருந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு போகாமையே அந்த இடத்துல இருந்து உருவாக்குறதுல ஒரு சர்வீஸை வந்து எல்லா விதத்திலையும் கொடுக்குறாங்க. பாடத்திட்டத்துல மட்டும் கொடுக்க சிலவங்கள நம்ம பார்ப்போம், பாடத்திட்டத்துல கொடுப்பாங்க, மற்ற சமூகத்துல பார்த்தோம்னா அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா ஐயாவை எந்த விதத்துல பார்த்தாலும் அந்த ஒரு சேவை தெரியும். அது வந்து என்னையே ரொம்ப ஒரு பாதிச்ச விஷயம். அது என்கிட்டே நடந்ததை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ அகாடமி இங்கே லைவ்ல வந்து இப்போதான் ஒரு 1 month தான் ஆகுது. வந்தபோது தான் விபஸ்னா மெடிடேஷனை பற்றி சொன்னாங்க ஐயா. எனக்குள்ள ரொம்ப நாளாக தோணிக்கிட்டே இருக்கும், என்ன எழுதலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். ஆனால் நான் செய்யாமல் இருந்துகிட்டே இருந்தேன். அதைத்தான் அந்த குரல் மூலியமா எனக்கு வந்து ஐயா கொண்டு வந்தாங்க. குரல் மூலியமா எடுத்துகிட்டு வந்தது இல்லாமல் இந்த மாதிரி இடத்துக்கு போனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுங்கிறத ஒரு வழி போட்டு கொடுத்தாங்க. நான் விபஸ்னா மெடிடேஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐயா சொன்னாங்க, நான் அந்த மெடிடேஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்தையே நிறுவன அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சொல்றேன், நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ எழுது, அதை காலம் தாழ்த்த வேண்டாம் அப்படின்னு ஒரு விழா மூலியமா ஐயா வந்து சொல்லியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயாவுடைய அந்த எனர்ஜி அது சரியான வழியில போயிட்டு இருக்கு. அது நல்லா போகணும், இந்த இடம் இன்னும் சிறப்பா அமையணும்னு சொல்லி ஐயாவுக்கு வாழ்த்துறை. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி மேம். டாக்டர் அவங்க நல்லா எஸ்ஆர்எம்ல வந்து தமிழ் பேராயத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே ஏற்புரை பேசி நோக்குவரை பேசிட்டு ஏற்புரை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அவர் மறுபடியும் வந்து நின்றுக்குவேன். குடியாத கும்படன் இருந்தால் நீ தான் இப்போ பேச மாட்டேன்னு சொன்னீங்களேன்னுவாங்க. நம்முடைய உதவி இயக்குநர்கள் கார்ல் மார்க்ஸ், கார்த்திக் ராஜா, செந்தமிழ்தாசன், வைமா குமார், சீனி பழனி ஐயா, குருசங்கர் கனகராஜன் முதல் எடுத்துருங்க ஐயா. குருசங்கர் கனகராஜன், கனகபாரதி, தங்கதுரை ஐயா, லக்ஷ்மி அம்மா, இவங்க எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிடம் வேணும் காணொலி முத்துக்குமார் சாமி இருந்து எடுக்கணும்னு கேட்டுட்டு 2 செய்திகள் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து நான் விரைவாக புத்தகம் எழுதுறதுக்கான அடிப்படை என்னன்னு எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிற நினைப்பேன், அடிக்கடி பகிர்ந்துருக்கேன். நான் வந்து இந்த கூகுள் டாக்ஸ் என்கிற அந்த ஆப், அந்த செயலியை நான் பயன்படுத்துகிறேன். அதன் மூலமாக என்னுடைய குரல் வழியாகவே பதிவு பண்ணி நாள்தோறும் ஒரு 20 நிமிடத்துக்குள்ளேயே நான் பேசியே ஒரு 8 பக்கம் 10 பக்கம் தட்டச்சு பண்ணிடுறேன். அதே நேரத்தில் ஒரு 10 நாள் முன்னாடியே அட்டைப்படம் வடிவமைக்கிற கூட்டு அட்டைப்படம் வடிவமைச்சு அதை முறைப்படுத்தி வாங்கிக்கிறேன். உள்ள எத்தனை பக்கங்கள்ன்றதை நான் குறிச்சிடுறேன். 14 பக்கங்கள் வரையில் முதல் வாழ்த்துறை, டெடிகேஷன், அணிந்துரை, வாழ்த்துறை இதெல்லாம் முடிஞ்சிடும். 15வது பக்கம் தான் புத்தகம் தொடங்குனா அதில் எந்த மாற்றமும் நான் பண்ணவே மாட்டேன். 15வது பக்கத்தில் முதல் கட்டுரை தொடங்கும். ஒருவேளை வாழ்த்துறை எழுதினவங்க எழுதிட்டாங்கன்னா என்னுடைய உரை அப்படியே தூக்கி கொண்டு போய் பின்னுரைன்னு போட்டுருவேன். அப்போ டிசைன் பண்ணுறவங்களே எந்த குழப்பமும் பண்ணவே மாட்டேன். 15வது பக்கத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். புத்தகங்கள் எப்போவுமே 8 மடங்காக இருக்கணும். இதுக்கான செய்திகள், இதுக்கான மிகச்சரியான ஒரு அணியை நான் வச்சிருக்கிறேன். அட்டை போடுறதுக்குன்னு ஒரு தம்பி இருக்கிறாங்க. லே அவுட் பண்ணுறதுக்கு முல்லையினுடைய நண்பர் சந்தோஷம் ஒரு தம்பி ரொம்ப விரைவு. அது போன புத்தகம் 2 மணி நேரத்தில் உள்ள லே அவுட் பண்ணி தந்தார். அனுப்புன கிடுகுன்னு வச்சார், படங்கள் பண்ணார். அப்போ அதனால் புத்தகங்கள் எழுதுவதற்கான தொழில்நுட்பத்தை இன்னைக்கு வந்து இலக்கிய நண்பர்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது அவர்கள் அதை தொடர்ந்து எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து வாழ்த்தியது வந்து எனக்கு மிக பெரும் ஊக்கமாக இருக்கிறது. என்ற அடுத்த படிநிலை வளர்ச்சிக்கான விதை இன்று இடப்பட்டிருப்பதாக கருதுகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் பெயர் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அண்ணாமலை சார் மட்டும்தான் அப்போ பின்னாடி வந்தாங்க. நமக்கு மின்வாரியத்தில் மேற்பார்வை பொறியாளராக இருந்தவங்க. ஒரே நாளில் 5 கவிதை நூல்கள் வெளியிட்ட பெருமை மின்வாரியத்தில் அவருக்கு மட்டும்தான் உண்டு. நான் ஒரு நாளில் ஒரு புத்தகம் தான் வெளியிட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஐயா அவர்கள் ஆங்கிலத்தில் நேரடியாக கவிதை எழுதக்கூடியவர். இதுவரையில் ஆங்கிலத்தில் மட்டுமே ஒரு 2000க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்கிறார். அது மட்டுமே 3-4 தொகுப்பெல்லாம் எடுத்து வர முடியும். அவருக்கு எனது அன்பினை சொல்லி மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் நன்றியை சொல்லி நிறைவாக நன்றி வழங்குவதற்காக தமிழ் முல்லையை நான் அழைக்கிறேன். தமிழ் முல்லை வாங்க. தமிழ் முல்லை எல்லாரும் உங்களுக்கு தெரியும். திருமதி தமிழ் முல்லை காதர் பாஷா அவர்கள் இப்போ வந்து நன்றிகளை சொன்னாங்க. அதுக்கு பிறகு தேநீர் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல அப்பாவுக்கு வந்து வாழ்த்துகள். அப்பாவை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா அப்பா வந்துட்டு எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் எனக்கு அவர் வந்து அப்பாலாம் கிடையாது, ஃப்ரெண்டு தான்.
அவர்கிட்ட பேசாத விஷயங்கள் கிடையாது, சொல்லாத செய்திகள் கிடையாது, சண்டை போடுறது, கோச்சிக்கிறது. என்னுடைய திருமணம் முதல் கொண்டு அவர் எனக்கு ஃப்ரெண்டு தான் எல்லா விஷயங்கள்லையுமே. ஸோ அவர் வந்துட்டு அடுத்தடுத்து ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு அடுத்தடுத்த படிநிலைக்கு போகிற மாதிரி அவர் கூட இருந்து அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதற்காக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே போல் இன்னைக்கு வந்துட்டு அவர் வளர் தமிழ் வார்ப்பகம் அப்படின்றது அவருக்கு நீண்ட நாள் கனவு. சொல்லிக்கிட்டே இருப்பார், சரிப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு அவர் தொடங்க ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் நிறைய சான்றோர்கள் வந்திருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நிறையா நூல்கள் சார்ந்த நிறைய செய்திகள் வச்சுருக்காரு. ரொம்ப வெளிப்படையாக ஒரு பதிவு பண்ணோன்னா, எங்களுக்கு புரவலர்கள் வந்துட்டு தேவை அப்படின்ற கோரிக்கை நாங்கள் வச்சுக்கிறோம். ஏன்னா வந்துட்டு மாதம் ஒரு நூல் நாங்கள் வெளியிடுறோம். ஒரு நூலுக்கு ரொம்ப குறைந்தபட்சம் ஒரு 6000லேருந்து 8000 தான் தேவைப்படுது. நாங்கள் பதிப்பு பண்ணுறதுலேருந்து மற்ற எல்லா விஷயத்துக்குமே தேவைப்படுது. ஆனால் எங்ககிட்ட இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. இலக்கணம் சார்ந்து நிறையா இருக்குது, இலக்கியம் சார்ந்து, உடல்நலம் சார்ந்து, இப்படி நிறையாவே இருக்குது. யாராவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா மாதம் ஏதாவது ஒரு நூலுக்கு புரவலர்களா அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நீங்கள் சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னும் கேட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி. நன்றி. ஏர்வாடி ஏற்கனவே நேற்றே சொல்லிவிட்டேன். ஏர்வாடியாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கு அடுத்ததா கண்ணம்மா. அவங்க ஒரு ரூலுக்கு 10,000 ரூபா ஆகுன்றாங்கல்ல, அதை கொடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தா கண்ணம்மா எங்க அம்மா. அம்மா இங்க இல்லைனாலும் அம்மாவை பத்தி பேசிட்டு தான் வந்துட்டு உட்கார்ந்து. ஆமா, வேலைக்கு போயிருக்காங்க. கண்ணம்மா இல்லைன்னா வந்துட்டு இங்கே எதுவுமே இல்லை. என்னுடைய திருமணம் முதல் கொண்டு, அப்பா இன்னைக்கு செயல்படுறது முதல் கொண்டு, அவர் நூல் எழுதுறது, காலையில் வகுப்பு எடுக்கிறது, அதுக்கு பின்னாடி அவர் எங்கே போகிறாரு, எல்லா இலக்கிய நிகழ்ச்சிக்கும் போயிட்டு வந்துடுவார், எங்களை அழைச்சிட்டு போகிறது முதல் கொண்டு கண்ணம்மா வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் வந்துட்டு எங்களுடைய குடும்பத்தில் வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க. அம்மா அப்படின்றது மட்டும் இல்லாமல் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒருத்தவங்க. எல்லா விஷயங்கள்லையும் பொருளாதார ரீதியாகவும் சரி, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணணுன்னாலும் சரி, உடனே சொன்னால் அதுக்கு சப்போர்ட்டாக தான் அவங்க பேசுவாங்க. என்ன திட்டினாலும் இது பண்ணாலும் கடைசியாக அவங்க சப்போர்ட் பண்ணி தான் நிற்பாங்க. ஸோ கண்ணம்மாவுக்கும் காணொலி மூலியமாக எங்களுடைய நன்றியை சொல்லிக்கிறோம். அதே போல் காதர் பாஷா அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு மருமகன் மாதிரி எங்கள் வீட்டில் இல்லை, அவர் மகன் மாதிரி தான் இருக்கார். அப்பாவும் அவர்கிட்ட அப்படிதான் பேசுவார், காதரும் அதை எதையும் எடுத்துக்க மாட்டாங்க, 2 பேரும் ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அதுக்கும் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வருகை தந்த அனைத்து சான்றோர்களுக்கும், அரங்கமல்லிகா அம்மா, வரலட்சுமி அம்மா, இயக்குனர் ஐயா அனைவருக்குமே நன்றி. நன்றி சொல்றது குடும்பத்துக்கு நன்றி சொன்ன முதல் ஆள் நீதான் ஐயா. முத்துக்குமார் சாமி ஐயா வாழ்த்துறை வந்துருங்க. நீங்க ஒளிப்பதிவுல அவர் பேர் மறந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். பலருக்கு என்னை இங்கே ஒரு சார்பதிவாளராக தான் தெரியும். அவர் அடையாளப்படுத்தும் போதே எப்பயுமே ஒரு சார்பதிவாளர் என்று சொல்லிவிடுங்க. கேமரா ஒளிப்பதிவாளர் என்ன. நான் இங்கே சென்னைக்கு வரும்போது முதல்ல ஒரு கட்டுமானத்துறை வல்லுநராக தான் வந்தேன். அதுக்கப்புறம் சினிமா துறையில் நான் ஒரு விநியோகிதர், பாடலாசிரியர். முதலாக மெட்ராஸ் டாக்கீஸுக்கு பாடல் எழுதிய ஒரு மெட்ராஸ் டாக்கீஸ் யாரோட இதுன்னு தெரியுங்க. 5 ஸ்டார் என்ற ஒரு படத்திற்காக என்னுடைய டைட்டில் சாங் என்ன எழுதினேன். ஆனால் ஐயா மாதிரி தான் அது தேர்வு செய்யப்படவில்லை. அதிலிருந்து சில வரிகள் மற்றும் முத்துக்குமாரினுடைய வரிகளோடு அந்த டைட்டில் சாங் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் முகம், இங்கே வெரைட்டின்னு ஒரு சினிமா சார்ந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த புத்தகத்தினுடைய வடிவமைப்பு மாதிரியே தான் என்னுடைய புத்தகம். முகம் சினி டிவி டைரக்டரி என்பது அதனுடைய பெயர். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அதுதான் அடையாளம். அது அப்புறம் மந்த்லி, முகம் சினி டிவி மந்த்லிங்கிறது 10,000 காப்பிகள் அண்ணா நகரில், அந்த அண்ணா நகர் டைம்ஸு, வடபழனி டைம்ஸ்னா சொல்கிறீங்க, அது மாதிரி இலவசமாக ஒரு பத்திரிகை ஒன்று நடத்தி கொண்டிருந்தேன். இதெல்லாம் எது கையால் சொல்லணும்னா, இதெல்லாம் திரைத்துறையில் நான் இருக்கிறேன் என்பதை அவருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். விநியோகிதர், திரையரங்குகள் 5 வைத்திருந்தேன்.
என்ன இவைகள் எல்லாம் அவற்றில் இருந்தது. ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பேசிக்கிட்டே இருப்பார். பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 பேர் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தாங்கன்னா அவர் யார் என்பதை அந்த சபைக்கு அடையாளப்படுத்துவார். அவருடைய பெயர், அவர் எந்த துறையை சார்ந்தவர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஐயா அமருங்கள் ஐயா அப்படிம்பாரு. இது எந்த ஒரு நபருக்கும் இந்த ஒரு விடயம் இருப்பது இல்லை. ஏன்னா அவங்க வராங்க, மேலே பேசுவாங்க, அதுக்கப்புறம் மேலே இருக்கவங்க பேசுவாங்க, முன்னாடி இருக்க ஒரு 4 பேரை பேசிட்டு விட்டுருவாங்க. இவர் அப்படி இல்லை. கடைசியில் அமர்ந்திருப்பவர் பார்க்காம ஒளிஞ்சிருந்தா கூட அந்த ஐயாவை நான் மறந்து விட்டேன் ஐயா அப்படி சொல்லி, ஐயா இல்லைங்கய்யா அப்படிங்கிற அந்த குணம், அந்த குணம்தான் இவர் எத்தனை முறை ஒரு விடயத்தை வைத்தாலும் அவர் அனைவருமே இந்த சபைக்கு வந்து அவருக்கான வாழ்த்துக்களை நிறைவேற்றினார். அந்த ஒரு நட்பு. இன்னொரு விடயம் அவர் ஒன்றை சொன்னார், நான் இந்த இடத்துல இத்தனை பேரை சேர்த்து வைத்திருக்கின்றேன், அதனால நாளைக்கு நீ பேசும்போது ஒவ்வொருத்தரும் என்கிட்ட கேட்டுட்டு தான் அந்த நண்பர்களோடு பேசணும் அப்படிங்கிறது இல்லை. இது நண்பர்களுக்கான ஒரு குழுமம் கூடுகிறார்கள். அவரவர்கள் சார்ந்து அவர்களுடைய நட்புகளை விரித்து சென்று கொண்டே இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆட்களாக இருக்காங்க. இவர்கள் என்னுடைய நண்பர்கள், இவர்களோடு நீங்கள் பழகக்கூடாது, என்ன இவர்களோடு பழகுவதானால் என்னிடம் கேட்டுக்கொண்டுதான் பழக வேண்டும், இல்லை என்றால் அவங்களும் கொஞ்சம் காசிப்பிங்கில் இருப்பாங்க இல்லையா. அவர் பேசினார், அவர் இதை கேட்டாருன்னா இவங்க நீ அவர்கிட்ட அதை கேட்டியாமே, அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணங்களை எல்லாம் புகுத்துகின்ற ஆட்களையும் நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் தமிழ் இளைஞாவிடம் அந்த விடயங்களே கிடையாது. இது ஒருவர் மூலமாக இன்னொருவர் தன்னை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பாக இவர் கொடுத்து கொண்டே இருப்பார். எனக்கு இவங்களுக்கு தெரியுது, இவங்க ஒரு டைரக்டர், அந்த அம்மா ஒரு ப்ரொடியூசர், ஐயா ஒரு ப்ரொடியூசர், இவர்களெல்லாம் எனக்கு தெரியும். இவங்களுடைய எண்களை பெற்றுக்கொள்ளுங்கள், யார் வேண்டுமானாலும் வளர்ந்து உங்களுக்கு அந்த திறமை இருந்தால் நீங்கள் உங்களை வளர்த்து கொண்டே செல்லலாம். தனக்கு ஆசிரியராக தனக்கு இணையாக ஒருவர் வந்தாலும் இவர் எனக்கு வெண்பாவை கற்றுக் கொடுத்தவர். ஐயா வந்து ஐஏஎஸ் அகாடமிக்கு ஒரு இதாக இருந்து பல மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தான் கற்றுக்கொண்ட விடயம் 60 வயதில் இன்னொருவரிடம் கற்றுக்கொண்ட ஒரு விடயத்தை அவர் தான் எனக்கு இந்த விடயத்தை இங்கே முதலாக கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லுகின்ற அந்த விடயம். இது எல்லாமே மாணவர்களாகிய நீங்கள் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். நீங்கள் படிக்கின்ற ஒவ்வொரு விடயமும் அது உங்களுக்கானது அல்ல. நீங்கள் இன்னொரு தலைமுறையை உருவாக்கி கொண்டே செல்ல வேண்டும் என்பதற்கான அடிப்படை விடயத்தை தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அதிகமாக உள்ளது. அவர்களுடைய வளர்தமிழ் வார்ப்பகம் இனி பலரை வார்க்கும் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன். நிகழ்ச்சி அன்பர்களே, வாழ்க வளமுடன். நேற்று ஐயாவிடத்தில் தொடர்பு கொண்டு இப்பொழுது வருகிற மாதம் வெளிவர இருக்கிற புத்தகம் என்பது உடல் நலம் சார்ந்தது, மனவளம் சார்ந்தது என்பதனால மனவளக்கலை பேராசிரியராக இருக்கக்கூடிய நான் தன்னோய்க்கு தானே மருந்து என்கிற நூல் மிக பொருத்தமாக ஞாலம் பதிப்பகத்தின் வழியாக நான் வெளியிட விரும்புகிறேன். அந்த அச்சு செலவு மொத்தத்தையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வாக்கின்படி வருகிற வெளியீடு என்பது ஞாலம் பதிப்பத்தின் வெளியீடாக இருக்கும். கூடவே கண்ணம்மா பதிப்பகத்தின் வெளியீடாகவும் இருக்கலாம் என்பதையும் நான் சொல்லிவிட்டேன். 2 பதிப்பக வெளியீடும் ஒரு சமயத்தில் ஒரு புத்தகத்தில் வருவது என்பது பெருமை தரத்தக்க செய்தியாக இருக்கும் என்பதனால ஞாலம் பதிப்பக வெளியீடாகவும் வரும். அதில் எத்தனை புத்தகம் வேண்டுமோ அத்தனை புத்தகத்திற்கான அச்சு செலவுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஐயாவிடத்தில் உறுதியளித்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வோம். நண்பர்களே, நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாம இங்கே ஐயா வந்து காணொலிகளாக சிலருடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணுவாங்க. முதல்ல குருசங்கர் பண்ணுவாங்க. உணவு யாரும் யாரு பேர் சொல்லி சொல்லுங்கய்யா. 2 பிரச்சனை வீடியோட நன்றி. இப்படி ஒன்றுங்க அடுத்த தங்கதுரை லட்சுமி அம்மா போயிட்டாங்களா? தங்கதுரை வாங்க. இந்த கேமரா பாருங்க.
உங்களை பார்க்க சொல்லுங்க. என்னை பாருங்க. பிள்ளைகள் நல்லா வருவாங்க. காதல் பிள்ளை வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். அவருக்கு தான் நிலை கரெக்டாக புரியுது. காதல் பிள்ளை வாங்க, விரைவா வாங்க. இதில் பின்னாடி இந்த வேறையா ராஜேஷ் ஐயோ ஒரு நிமிஷம். காதல் நூலே நில்லாண்டா. ஐயோ ஐயா இது யாருக்கு பையன்? அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி அவையில் வீற்றிருக்கும் அனைத்து சான்றோர்களையும் தமிழின் ஐயா உட்பட அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி வளர்ந்தமிழ் வார்ப்பகம் என்று அழகாக தமிழ் பெயரிட்டு அந்த வார்ப்பகம் என்றாலே நம்முள் வார்த்தெடுக்கின்றது. அதற்கு அழகான உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால், நிலத்தை உழுதுண்டு பயிரை விளையிட்ட அகுதை குடியினர்கள் மட்டும்தான் முதலில் நெல் விவசாயத்தை கண்டுபிடித்தார்கள், பயிர் விளைவிப்பதை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் வாழ்ந்த கூடல் நகரமான மதுரையில். அந்த கூடல் நகரில் அகுதை எப்படி இருந்தார்களோ அவர்கள் மகிழ்ச்சி வெளிப்படுத்த யாழ் மீட்டுவார்கள். அந்த யாழ் மீட்ட அசுரமா பறவை எங்கிருந்தாலும் பறந்து வரும். அந்த அசுரமா பறவை மிகவும் அழகாக பறந்து வந்து யாழ் மீட்டுபவன் அருகில் வந்து அமரும், தன் தோகை விரித்து அழகாக ஆடும். சிறிது நேரத்தில் அந்த யாழ் மீட்டுவனின் தலையில் அமரும், தொடையில் உட்காரும், தோளில் அமரும். அனைத்து இடங்களிலும் அந்த அசுரமா பறவை அந்த யாழ் மீட்டுபடி சுத்தி அமரும். அதில் தன் மகிழ்ச்சியின் உச்சமாக யாழ் மீட்டுவனின் இதழை தன் அழகால் கொஞ்சும். அதுபோல்தான் தமிழினை அவர்கள் புத்தகம் வெளியிட அவர்கள் கரங்களால் யாழ் மீட்ட இங்கு அசுரமா பறவைகளாக இங்கு அனைவரும் கூடி வந்துள்ளோம் என்பதையும் அழகாக தெரிவித்துக் கொண்டு, ஏர்வாடி ஐயா அவர்கள் அந்த வைகை ஆற்று கூடல் நதி போல் அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அது வீட்டு கொண்டிருக்கும் அகுதி அரசனாக இங்கு நமக்கு அனைவர் முன்பாக வீட்டிருக்கும் தமிழனை அவர்களை வணங்கி, இந்த அமைப்பு மேலும் பல ஆண்டுகள் இன்று நாம் எப்பொழுது அசுரமா பறவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமோ, முதலில் ஏர் உழுதான அகுதை ஈருலகத்தை கண்டுபிடித்து தந்தார்களோ அதுபோல் தமிழையாவின் வரலாறும் காலம் முழுவதும் பேச வேண்டும் என்று வாழ்த்து அனைத்து சான்று பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனது வாழ்க்கையிலும் ஒரு பொன்னான நாளாக அமைந்துவிட்டது. காரணம், அந்த தலைப்பு வளர் தமிழ் வார்ப்பகம் என்று அவருக்கென்று ஒரு தனியாக ஒரு அறை, அங்கே அவர் இனிமேல் வார்த்தெடுக்கப்படக்கூடிய அந்த வார்ப்படங்களும் எப்படியாக இருக்கும் என்று நம்மை கற்பனையிலே அவர் நிற்க வைத்துவிட்டார். அவருடைய எழுத்துக்கள் அனைத்துமே மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. காரணம், அவர் மின்சாரத்துறையிலே உயர்ந்த பதவியிலே இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் வளர்ந்து வளர்ந்து வருகின்ற அந்த மாணவர்களை சிறந்த ஒரு ஆளுமை உள்ளவர்களாக மாற்றுவதிலே அவர் ஈடுபட்ட காரணத்தினாலே அவர் தன்னுடைய உயர்ந்த பணியையும் உதறி இருந்து விட்டுவிட்டார். அந்த வகையிலே இன்று அவரை தேடி எல்லோரும் வருகிறோம், நாமும் வருகின்றோம். எத்தனையோ வேலைகள் எனக்கு கூட. ஆனாலும் ஐயாவை பார்க்க வேண்டும் என்று வருகிறேன் என்று சொன்னார். இது ஒரு வேடந்தாங்கள். வேடந்தாங்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் வந்து அமர்ந்து செல்லும்போது அது தனியாக செல்லாது, அவருடைய பார்ப்புகளோடு பறந்து அது போன்ற பயன்பாடுகளை இன்று நாம் பெற்றிருக்கின்றோம். அடுத்தது அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு நீங்கள் அமைதி வருங்கள் என்று அவர் சொன்னார். அதுபோல அவர் கல்வியை மட்டும் கொடுக்கவில்லை, கலையை மட்டும் கொடுப்பதை பற்றி அவர் நாம் பயனடையவில்லை. ஆனால் அவருடைய பயன்பாடு என்பது அவருடைய அருகிலே அமர்ந்து எழுந்து செல்லும்போது ஒரு புதிய மனிதராக, அதான் சொன்னார்களே, எண்ண ஓட்டங்கள், மனதினுடைய அந்த வில் பவர் போன்றவற்றையெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், நமக்கும் அங்கு கடத்தி விடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனவே இங்கு வந்து சென்றுவிட்டு நான் வீட்டுக்கு சென்றேன் என்று சொன்னால் நிச்சயமாக என்னுடைய மனதிலே ஒரு கவிதை அனுப்புகிறது. காரணம், அப்படிப்பட்ட அவையாக இங்கு இருக்கின்றது. எனவே இந்த வகையிலே தமிழன் அவர்கள் நமக்கு நண்பராக வைத்தது நான் கொடுத்து வைத்திருக்கின்றேன்.
எங்கள் வீட்டிலே கூட சொல்லுவேன். அவர் வீட்டுக்கு இன்னும் வந்தாரில் ஒருத்தர் அவர் தான், அவங்ககிட்ட தான் போயிட்டுருக்கேன் நான் அப்படி சொல்லுவேன். எங்கே போகிறதுன்னு கேட்பாங்க என்ன, ஏன்னா மயக்கம் வந்து கீழே விழுந்து விடுகிறேன். ஏன்னா பிபி ஹை பிபி அதனால வெளியில் விடுறது இல்லைன்னு. அதனால் பக்கமாக இருக்கிறதால போயிட்டாங்கிறாங்க. போகும்போது சொல்லிட்டு போகணும் எங்கே போகணும்னு சொல்லிட்டு. அந்த வகையில் என்னுடைய வீட்டிலே பயிலப்படுகின்ற ஒரு எங்கே சொல்லாகவும் தமிழில் எனக்கு சொல்லியிருக்கிறதுன்னு சொல்லி அவர் இன்னும் இதுபோல் நிறைய படிப்புகளை படித்து இந்த சமுதாயத்திற்கு அவர் என்ன செய்ய அவருடைய எண்ணங்களை மட்டும் இல்லை, அவருடைய அந்த திருவடிகள் சொல்லுவாங்க, தன்னுடைய சோடிகளை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட படிப்புகளை அவர் படிக்க வேண்டும். அவர் இப்பொழுதே அவர் வரலாற்று நாயகனாக ஆகிவிட்டார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அவரை நான் மேலும் மேலும் வளர்ந்து வர வேண்டும், நிறைய படிப்புகளை தர வேண்டும் என்று வாழ்த்து நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மறத்தமிழ் தமிழ் இலக்கிய உலகில் மிகப்பெரிய உச்சத்தை தொட காத்திருக்கின்ற வளர்தமிழ் வார்ப்பகத்தினுடைய நிறுவனர் தமிழீழன் ஐயா அவர்களுடைய இந்த அமைப்பை தொடங்கி வைத்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய ஏர்வாடியார் அவர்களையும் வந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் மக்களையும் வணங்கி, வளர்தமிழ் வார்ப்பகம் என்ற அந்த பெயரிலேயே வளர்கின்ற தமிழ், வளர்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ், இனியும் வளரும் இந்த தமிழ் என்ற அந்த வினைத்தொகையை சிலர் பேர் வளர்ந்து விட்டதாக சொல்லுவார்கள். இனிமேல் தமிழில் வளர்வதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்பார்கள். அப்படி இல்லை, தமிழ் வளர்ந்து விட்டது என்று கருதினால் இனிமேல் அதற்கு வளர்ச்சியே இல்லை என்று பொருள். ஆனால் அப்படிப்பட்டதல்ல தமிழ். தமிழ் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது, நேற்று வளர்ந்தது, என்றைக்கும் அது வளர்ந்து கொண்டிருக்கும் என்ற அந்த பொருளினுடைய அடிப்படையிலேயே வளர்தமிழ் என்ற இந்த தன்னுடைய வார்ப்பகத்திற்கு, தமிழ் இலக்கிய வார்ப்பகத்திற்கு பெயரிட்டுப்பதே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, எழுச்சி, ஒரு சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக புலன் உணர்வுகள் மங்கக்கூடியது அப்படின்றாங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய புலன் உணர்வுகளை தீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். கத்தியை தீட்டுவது போல, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்று சொல்லுவார்கள். அந்த கத்தியை தீட்டுவது வேறு பல நல்ல விடயங்களுக்காகவும் அது பயன்படும் என்றாலும் கூட, அதை போல புத்தியை தீட்டுவது இந்த சமூகத்தை சீர்படுத்துவதற்காக, நேர்படுத்துவதற்காக, சிறப்பிப்பதற்காக, தன்னுடைய இலக்கிய ஆளுமையை அதில் ஏற்பாடு செய்வதற்காக, பதிய வைப்பதற்காக இந்த ஒரு அறையை உருவாக்கி கொண்டு, தனக்கு ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி கொண்டு, அந்த இலக்கிய வளர்ச்சியை மேலும் மேலும் வளர்வதற்காக இந்த வார்ப்பகத்தை, ஒரு அறையை, ஒரு அதை எப்படி சொல்கிறது, அறைன்னு கூட சொல்ல முடியாது. நம்ம இவர் ஞானம் சொன்னாரா இவர் சொன்னாரான்னு தெரியல. அது ஒரு வெட்டவெளி பரப்பு, ஒரு இலக்கிய உலகம். அந்த இலக்கிய உலகத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அதில் பல்வேறு பறவைகளும் பல்வேறு அறிஞர்களும் உருவாவார்கள். அந்த நம்முடைய குருசங்கர் சொன்னது போன்ற பல்வேறு பறவைகளைப் போல ஆங்காங்கே இருக்கின்ற தமிழறிஞர்களும் கவிஞர்களும் வந்து அங்கு இளைப்பாறுவார்கள். புதிய புதிய அறிஞர்களும் உருவாவார்கள். இந்த தமிழன்னையினுடைய கரங்களிலும் அவருடைய கழுத்திலும் மாணிக்க மாலைகளாக தமிழ் இலக்கிய மாலைகளை அணிவிக்க காத்திருக்கிறார். அதை எதிர்பார்த்து நாமும் காத்திருக்கிறோம். தொடரட்டும் அவருடைய தமிழ் பணி. வாழ்த்துகள், வணக்கம். மரத்தமிழ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருவள்ளுவருக்கான தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி நடத்துவது வைமாக்குமார். அன்பார்ந்த திருக்குறள் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது. வளர்தமிழ் வார்ப்பகம், வளர்தமிழ் வார்ப்பகம் இதை தொடங்கி வைத்தவர், இதை ஆரம்பித்து வைத்தவர் ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஐயா அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக எனக்கு நல்ல அறிமுகம். ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர் கையால் தொடங்கியது தமிழ் நிலத்தில் புதைந்து கிடந்த தமிழை தோண்டி எடுத்து மக்களுக்கு அள்ளித்தந்த கலைஞர் போல் ஐயா அவர்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் வாழ்த்துகின்றது, வணங்குகின்றது. நன்றி, வணக்கம்.
அடுத்து நம்முடைய மேற்பார்வை பொறியாளர் கூடுதல் மேற்பார்வை பொறியாளர் திரு அப்படியே ஆரிஃபா கணவரது இங்கே பேசுமா நீங்க ஒளிப்பதிவு பண்றீங்களா நன்றி வணக்கம் ஐயா ஐயா அனைவருக்கும் ஐயா பேசுறோம். அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் காலடி வைத்த நாள்லேருந்து தமிழில் வந்து எனக்கு அறிமுகம்னு சொல்கிறதுக்கு இல்லை, என்னோடய பயணிப்பவர். எல்லா நிகழ்ச்சிகளும் நான் அநேகமாக கலந்துக்கிட்டு இருக்கேன். ஆங்கில இலக்கிய புலத்தில் பெர்னாட் ஷா வந்து அவர் மாதிரி அவர் அதிகமாக எழுதுனது யாருமே இல்லை. அதனால் அவர் வந்து ரைட்டிங் மிஷின் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவ்வளோ எழுதியிருக்காரு அவர். அதுக்கு இணையாக பார்க்கணுன்னாக்க தமிழன் வந்துடுவார் போல தெரியுது. அதுக்காக என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு ஏராளமாக மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து இந்த இவரோட இணைந்து வந்துகிட்டே இருக்கேன். என்னோட நூல்களை வெளிவரத்து கூட காரணம் அவராக தான் இருந்தார். நான் நிறைய எழுதி வச்சுருந்தேன், அதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் சொல்லிட்டு நைட்டு பகலமாக பார்த்து கரெக்ஷன்லாம் பண்ணி அதோட வெளியிட்டார். அதனால் ஒரு ஆளுமை அவர். ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னாக்கா அவர் ஒரு ஆளுமை. என்னோடய வாழ்த்துக்கள் எப்பொழுதுமே உண்டு. வளர்தமிழ் வார்ப்பகத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. ஐயா கேமராவே அண்ணா அங்க வச்சிருக்க மாட்டாரு, நாம தான் அங்க நடிச்சிட்டு இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வாசகன் என்ற முறையில் பல புத்தகங்களை நீங்கள் நிறுவனமாக தான் வாசகனாக தான் நாங்கள் என்னுடைய பதிவு பண்ணுகிறேன். உங்கள் புத்தகங்களை இப்போ படிக்க எங்களுக்கு ஆர்வம் கொடுக்கிறது. அதனால நீங்கள் எங்களுக்கு சில கவிதைகள் எழுத வருது. அதை தான் நான் இந்த இதுக்கு எங்கே போகட்டாலும் ஐஏஎஸ் இதுக்கு நான் வந்து வருகிறேன். பல இடத்துக்கு டி நகர் தான் எனக்கு முதல் தொடக்கமே. பெரும் கவிக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கு போகிறது இந்த வயசுல ஒத்து வர்றதுக்கு அந்த உடல்நிலை சரியில்லை. அதனால் இந்த வளர்த்தமிழ் வார்ப்பகத்துக்கு மேலும் மேலும் உயர்கிறோம். நாங்களும் வந்துகிட்டு இருப்போம். வாசன் என்ற முறையில் இந்த வாழ்க்கையை வெளிப்படுகிறேன். ஒளிப்பதிவு